ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு கடைசியா LKS2ல நிறுத்தி வைத்த வருவாயில எல்லாம் பார்த்துட்டு நாங்க இருப்பின் பெருமதியை கணிப்பிடுறதுக்கு தனித்தனி அடிப்படை தொகுதி அடிப்படைன்னு என்ன செஞ்சோம், 2 முறை பார்த்தோம். சரியா? அதுல கடைசியா எனக்கு ஒரு கொஸ்டின் செய்ய இருக்கு. சரியா? அந்த கொஸ்டினுக்கு முதல்ல வரும். கொஸ்டின் ரப்பா முதல்ல பார்ப்போம். முதல்ல உங்களோட டியூட் எடுத்தா தான் எனக்கு இதுல டியூட்ல எப்படி தந்திருக்கேன்னு பார்க்கணும். உங்களுக்கு நான் அடுத்தது ஒன்றும் தரல தானே, அப்ப எதை பார்த்து ஆன்சர் போட்டீங்க? அடுத்த உதாரணம் ஒண்ணுமே தந்து இல்லையே, எதை பார்த்து பிள்ளைல ஆன்சர் போட்டீங்க? கணிக்கா நெக்ஸ்ட் எதம்மா பாத்தீங்க? சாரி, நான் திவிட்ட பார்க்கல, நான் இங்க புக்ல பார்த்துட்டு அதை போட்டிருப்பேன்னு நினைச்சுதான் சொன்னேன். எதை பார்த்து ஆன்சர் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று ஏதோ கடைசியா அடுத்த கணக்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு விட்டேன் தானே. அடுத்த கணக்கே இல்லையே. நான் நினைச்சேன் அடுத்தது இருக்கு, இன்னொரு உதாரணம் இருக்கு போல. என்னட்ட டியூட் கையில இல்ல, நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கையால ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸா கையில எழுதி வச்சதுதான் இருக்குது. அதை டைப் பண்ணும் போது நான் அதை பண்ண விட்டுருக்கேன், தேவையில்ல 2 காணும்ன்றதுக்காக. அப்ப மேபி நான் அது 3வது இருக்கும்னு நினைச்சுதான் சொன்னேன், உதாரணம் 3 இருக்கும்னு நினைச்சு. ஆனா உதாரணம் 3 இல்ல. அப்ப எதை பாத்தீங்களோ தெரியாதானே. உதாரணம் 3 எதை பாத்தீங்க? கணிச்சு எதை பாத்தீங்க? யாரோ ஒரு விட போட்டிருந்தாங்க, நானும் அதில் விட்டு. ஐயோ சரி ஃபுல் ஃபன். இதைத்தான் நாங்க பார்க்க இருக்காது, இருப்புகளை விளையாடாது. சரி, நீங்க புதுசா படிக்கிற டாபிக்கே இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். உதாரணம் 3ன்னு ஒன்று இல்ல. சரி, நான் மாறி சொல்லிட்டேன் உதாரணம் 3 இருக்குன்னு நினைச்சு. அதுல உதாரணம் 3 ஒண்ணு இல்லை, நான் டியூட்ட பார்க்காம சொல்லிட்டேன். சரியா? சரி, அப்ப உங்களுக்கு இருப்புகளை விளையாடுறதுக்கு வருவோம். இருப்புகளை விளையாடுறதுக்கு வருவோம். சரியா? பார்த்துட்டோம். இருப்புக்களை விளையிடல்ன்றது என்னன்னு வரும். இருப்புக்களை விளையிடுறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. இருப்புக்களை விளையிடலுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்று முதல் விதிமுறை, முதல் வெளிமுறை முறை FAFO. 2வது நிறையளிக்கப்பட்ட சராசரி முறை. நிறையளிக்கப்பட்ட சராசரி முறை WAC. FAFO முறை, அடுத்தது நிறையளிக்கப்பட்ட முதல் விதிமுறை அதாவது FAFO, அடுத்தது நிறையளிக்கப்பட்ட சராசரி முறை. சரியா? முதல்ல வாரேன், கதைக்கு வாங்க. எப்ப என்னது இருப்புகளை விளையிடல், அது என்ன விஷயம்ன்றத முதல்ல பார்ப்போம். என்னதுக்கு இந்த 2 முறைகள் தேவை, அந்த 2 முறைன்றது என்னன்றத பார்க்க முத என்ன சாமான், இது என்ன விஷயம்ன்றதுக்குள்ள வரணுமா இல்ல? எனக்கு என்னன்னு விளங்குது இல்ல, ஏன் இந்த தருதல வேலை பார்ப்பாங்கன்னு தெரியல. கம்பெனி அக்கௌண்டிங் கிளாஸ்லாம் ஒழுங்கா வர சொல்லியிருந்தேன். 4 பேர் தான் நிக்கிறீங்க, என்ன செய்ய போறீங்க எனக்கு என்னன்னு தெரியாது. படிக்கிறதுக்கு இருக்கீங்களா, என்னுடைய தருதல இப்படி வேலை பார்க்கதான் இருக்கீங்களான்னு எனக்கு உண்மையா தெரியல. எப்படிதான் படிச்சு என்ன செய்ய போறீங்களோ. ஐயோ கடைசி 3 மாசத்துல கூட உங்களுக்கு இது அறிவு வராட்டி எப்ப நீங்க இது பண்ணுவீங்க? சரி, ஸ்டார்ட் பண்ணும். இருப்புக்களை விளையிடல்ன்றது வரும். இருப்புக்களை விளையிடுறது அது என்ன விஷயம்னு கேட்டீங்களா இருந்தா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரண கணக்கு வந்து இடத்துல சொல்றேன்.
அதை வச்சு உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்க உங்கள்கிட்ட உதாரண கணக்குன்னு விடுங்க. உங்கள்கிட்ட என்ன செய்யுதுன்னா ஒரு முதலாம் தேதி முதலாம் மாசம் வாங்கின ஒரு 50 அலகுகள் படி 100 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கின அலகுகள் இருக்கு. அப்ப எவ்வளவு உங்களுக்கு 50 அலகுகள் படி 20 ரூபாய்க்கு வாங்கின அலகுகள் இருக்கு. எவ்வளவு? அப்ப 1000 ரூபாய். அதே மாதிரி 5ஆம் தேதி மாறி 5ஆம் தேதி ஒரு 60 ரூபாய்க்கு வாங்கின சரி 60 அலகுகள் ஒரு 22 ரூபாய்க்கு வாங்கின எவ்வளவு எத்தனை இது இருக்கு? 60 தர 22 1320 ரூபாய் பெறுமதியான இருப்பு இருக்கு. சரியா? சும்மா விஷயத்த விளங்கிக்கோங்க. இந்த துண்டை அலகுகள்னு எடுங்க. இந்த துண்டை அலகுகள்னு எடுங்க. இந்த துண்டை விலைன்னு எடுங்க. விலைன்னா பெறுமதின்னு எடுங்க. சரியா? ஓகே. இப்ப முதலாம் மாசம் முதலாம் தேதி ஒரு 50 அலகுகள் 20 ரூபாய் படி வாங்கியிருக்கீங்க. 60 அலகுகள் 22 ரூபாய் படி வாங்கியிருக்கீங்க. 10ஆம் தேதி ஒரு 50 அலகுகள் 25 ரூபாய் படி வாங்கியிருக்கீங்க. அப்ப எவ்வளவு? 1250. ஒரு 12ஆம் தேதி ஒரு 100 அலகுகள் 18 ரூபாய் படி வாங்கியிருக்கீங்க. 1800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. சரியா? இது இப்ப இவ்வளவுமே ஒரே வகையான இருப்பு. ஒரே வகையான இருப்பு வெவ்வேறு டேட்டுகள்ல வெவ்வேறு நிறுவனங்கள்கிட்ட நீங்க வாங்கியிருக்கலாம் இதுகள். அதனாலதான் என்ன செய்யுது, நீங்க உங்களோட இருப்புகள்ட ஒரு பெருமதியும் வித்தியாசப்படுது. வெவ்வேறு டேட்டுகள்ல வெவ்வேறு பெருமதி வெவ்வேறு நிறுவனங்கள்ல வாங்கியிருக்கீங்க போல. ஒரே இருப்பு தான். ஒரு சோப்னா ஒரு டிஷர்ட்னா ஒரு ஜீன்ஸ்னா எல்லாமே நீங்க வெவ்வேறு டேட்டுகள்ல வெவ்வேறு நிறுவனங்கள்ட்ட வாங்கியிருக்கீங்கன்னு வைங்களேன். வெவ்வேறு டேட்ல வெவ்வேறு நிறுவனங்கள்ட்ட வாங்கியிருக்கீங்க. அதனாலதான் முதலாம் தேதி நீங்க இருப்ப வாங்கும் போது ஒரு அழகு இருப்பு 20 ரூபாய், 5ஆம் தேதி வாங்கும் போது 22 ரூபாய், 10ஆம் தேதி வாங்கும் போது 25 ரூபாய், 12ஆம் தேதி வாங்கும் போது 18 ரூபாய். அப்ப திருப்பி குறைஞ்சிருக்கு. அப்ப இப்படி உங்களோட இருப்புகளோட பெருமதி ஒவ்வொரு பெருமதியில இருக்கு. இருப்புகளோட பெருமதி ஒவ்வொரு பெருமதியில இருக்கு. ஒரு பாருங்க, இப்ப மொத்தமா உங்கள்ட்ட எத்தனை அலகுகள் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு அலகுகள் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். மொத்தமா 12ஆம் தேதி வரைக்கும் சேர்த்தா உங்கள்ட்ட எத்தனை அலகுகள் இருக்கு? இனி துவங்கிடுவீங்க உங்களோட ஆட்டத்தை. இதுல முதலாம் தேதி முதலாம் மாசம் 50 அலகுகள் வாங்கணும்னு சொன்னேன். 5ஆம் தேதி 60 அலகுகள் வாங்கணும்னு சொன்னேன். 10ஆம் தேதி 50 அலகுகள் வாங்கணும்னு சொன்னேன். 12ஆம் தேதி 100 அலகுகள் வாங்கணும்னு சொன்னேன். மொத்தம் எத்தனை அலகு இருக்கு? 260 அலகுகள் காணப்படுது. 50, 60, 110, 150, 50, 160, 160, 100, 260. சரி, அப்ப 260 அலகுகள் இருக்கா? உங்களுக்கு 260 அலகுகள் இருக்கு. இப்ப சும்மா உங்களுக்கு ஒரு உதாரணத்தை எடுத்து நான் உங்களுக்கு இந்த இருப்புக்களை விளைகின்ற மேட்டரை விளங்கப்படுத்த வரேன். அப்போ ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்த வரும்போது இன்டராக்டிவ் வருங்க. இப்ப முதலாம் தேதி ஒரு 50 அலகுகள் எவ்வளவு பிரைஸ்ல வாங்கினேன்? 20 ரூபாய் படிப்புள்ள. 60 அலகுகள் எவ்வளவு பிரைஸ்ல வாங்கினேன்? 22 ரூபாய் படி. இன்னொரு 50 அலகுகள் எவ்வளவு பிரைஸ்ல வாங்கினேன்? 25 ரூபாய் படி. இன்னொரு 100 அலகுகள் எவ்வளவு பிரைஸ்ல வாங்கினேன்? 18 ரூபாய் படி. சரி, பிரைஸ் எவ்வளவு பிரைஸ்ல வாங்கினதுன்றது ஒரு பக்கம் வைங்கினேன். இப்ப மொத்தமா 12ஆம் தேதி வரைக்கும் உங்கள்கிட்ட எவ்வளவு அலகுகள் இருக்கு? 260 அலகுகள் இருப்புக்களை வச்சிருக்கீங்க. 260 அலகு இருப்புக்களை வச்சிருக்கீங்க. 220 அலகுகள் இருப்புக்களை வச்சிருக்கீங்க. அது விளங்குதான்னு சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அது விளங்குதா? வச்சிருக்கீங்களா? அப்ப இப்ப என்ன செய்றீங்கன்னா நீங்க ஒரு 200 அலகுகளை
100 ரூபாய் விலையில விற்பனை செய்றீங்க. இல்ல 120 ரூபாய்க்கு விற்பனை செய்றீங்க. 200 அலகுகளை 120 ரூபாய்க்கு விற்பனை செய்றீங்க. என்ன செய்றீங்க? 200 அலகுகளை 120 ரூபாய்க்கு விற்பனை செய்றீங்க. 200 அலகுகள் 120 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சா எவ்வளவுக்கு விற்பனை செஞ்சிருப்பீங்க? 260 அலகுகள் வச்சிருக்கீங்க. அதுல ஒரு 200 அலகுகளை எடுத்து 120 ரூபாய்க்கு விற்பனை செய்றீங்க. 120 ரூபாய்க்கு விற்பனை செய்றீங்கன்னா 24,000 ரூபாய்க்கு நீங்க விற்பனை செய்றீங்க. அப்ப இது என்னது? விற்பனை விலை. விற்பனை விலை. இப்ப நான் கேட்கிறது, இந்த 200 அலகுகளோட இந்த 200 அலகுகளோட கிரைய விலை அப்படின்னா என்ன? கிரைய விலை என்னது? கிரைய விலை என்னன்னு கேட்கிறேன். நீங்க 200 அலகுகளை 120 ரூபாய் விலை வச்சு வித்திருக்கீங்க. அது நீங்க வச்சு வித்த விலை. நான் கேட்கிறேன், உங்களுடைய இந்த 200 அலகுகளினுடைய நீங்க வாங்கின பெறுமதி எவ்வளவு? நீங்க மொத்தமா 260 அலகுகள் வச்சிருக்கீங்க. இந்த 200 அலகுகளுடைய நீங்க உங்களோட பெறுமதி எவ்வளவு? இதுல கிரைய பெறுமதி நீங்க எப்படி விட போறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். 200 அலகுகளுக்கு 200 ஒரு 50 அலகு 20 ரூபாய் படி இருக்கு. ஒரு 60 அலகு 22 ரூபாய் படி இருக்கு. இன்னொரு 50 அலகு 25 ரூபாய் படி வாங்கியிருக்கீங்க. இன்னொரு 100 அலகு 18 ரூபாய் படி வாங்கியிருக்கீங்க. அப்ப பாருங்க, இந்த 260 அலகுகளும் 20 ரூபாய் படி ஒரு கணக்கு இருக்கு. 22 ரூபான்னு கிரைய பெறுமதி இன்னொன்று சொல்லுது. இன்னொன்று 25 ரூபான்னு கிரைய பெறுமதி சொல்லுது. இன்னொன்று 18 ரூபான்னு கிரைய பெறுமதி சொல்லுது. அப்ப நீங்க எதை எடுப்பீங்க? எதை எடுக்கிறது? இப்ப இந்த 200 அலகுகள்ட்ட கிரைய பெறுமதியை கணிப்பிடுறதுக்கு நான் எதை எடுக்கிறது? அதுல ஒரு பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கு விளங்குதா? 200 அலகுகளுக்கான கிரைய பெறுமதி எடுக்கணும். ஆனா எங்களுக்கு 200 அலகுகள் 260 அலகுகளும் இருக்கு. 260 அலகுகள்ல இப்ப 200 அலகுகளை விற்பனை செய்யறோம். இப்ப விற்பனை செஞ்சுட்டோம்னா இப்ப எங்களுக்கு மொத்த லாபம் பார்க்கணும். மொத்த லாபம் பார்க்கணும்னு என்ன செய்யணும்? விற்பனை விலையில இருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சாதான் என்ன வரும்? மொத்த லாபம் வரும். சரியா? இப்ப அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல இப்ப எங்களுக்கு இந்த வித்த பொருள்கிட்ட கிரைய பெறுமதியை பார்க்கணும். நான் ஒரு பொருளை விற்பனை செஞ்சிருக்கேன்னா அந்த வித்த பொருள்கிட்ட கிரைய பெறுமதி எனக்கு கட்டாயம் தெரியணும். அப்ப 200 அலகுகளை விற்பனை செஞ்சிருக்கலாம். அந்த 200 அலகுகளுடைய கிரைய பெறுமதி எப்படி பாக்குறது? உங்களுக்கு ஒரு அலகு 20 ரூபாய் படியும் இருக்கு, 22 ரூபாய் படியும் இருக்கு, 25 ரூபாய் படியும் இருக்கு, 18 ரூபாய் படியும் இருக்கு. அப்ப எதுப்படி அளவிடுறது? இப்ப இந்த 200 20 பெருக்கிறதா, இல்லாட்டி 22 பெருக்கிறதா, இல்லாட்டி 25 பெருக்கிறதா, இல்லாட்டி 18 பெருக்கிறதா? குழப்பம் ஒன்று இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு சொல்லுங்க. அதுவும் இல்லாட்டி சொல்லிடுங்க. அப்பதான் நம்ம கான்செப்டுக்கு வரலாம். சொல்லுங்க. அந்த அந்த குழப்பம் உங்களுக்கு அந்த குழப்பம் இருக்கிறது உங்களுக்கு விளங்குதான்னு சொல்லுங்க. நமக்கு இந்த 200 அலகுகளை கிரைய பெறுமதி கணிப்பிடுறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பத்துல இருக்கு. ஒவ்வொரு பெறுமதியும் ஒவ்வொரு விலையில இருக்கு. அதனால எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. அது உங்களால அந்த குழப்பம் ஒன்று இருக்குன்றத ஃபீல் பண்ண முடியுதா? இல்லாட்டி நான் அதை வேற வழியில சொல்லித்தரதுக்கு தான் கேட்கிறேன். ராகேஷ் விளங்குதாடா நான் என்ன சொல்ல வரேன்றது? உனக்கு அந்த என்ன சொல்றேன், அந்த ப்ராப்ளம் உனக்கு ஐடென்டிஃபை ஆகுதா? ப்ராப்ளம் இதெல்லாம் நாங்க படிக்கிறதெல்லாம் புள்ளே சொல்யூஷன்ஸை படிச்சு வேலை இல்லை. அந்த சொல்யூஷனுக்கு முதல் அந்த என்னத்துக்காக அந்த சொல்யூஷன் இருக்குன்ற ப்ராப்ளம் விளங்கணும். ப்ராப்ளம் விளங்காம சொல்யூஷனை படிக்கிறனால தான் என்ன சும்மா செய்யன்றதுக்காக செய்யறோம் நாங்க கணக்கு. அதனால என்னத்துக்காக இந்த எஃப்ஓ இந்த டபிள்யூஏசி இந்த கர்மாந்திரம் எல்லாம் இருக்குன்றது உங்களுக்கு விளங்கணும். அதனாலதான் நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். ஸோ எதுவும் விளங்காட்டி சொல்லுங்க. அப்ப நமக்கு இந்த இடத்துல நான் சொன்ன உதாரணம் படி எங்கள்கிட்ட நமக்கு என்ன இருக்கு? ஒரு 260 அலகுகள் இருக்கு. இந்த 260 அலகுகளும் ஒரே விலையில இருக்கா? 260 அலகுகளும் 20 ரூபான்ற ஒரு விலையில, இல்லாட்டி 260 அலகுகளும் 22 ரூபான்ற விலையில ஒரே விலையில இருக்கா? நாங்க 260 அலகுகள்ல ஒரு 200 அலகுகளை நாங்க விற்பனை செய்யும் போது அந்த வித்த 200 அலகுகளோட கிரைய பெறுமதி நமக்கு கண்டறியறதுக்கு எல்லா அலகுகளும் ஒரே விலையில தந்து வச்சிருக்கானா? இல்ல. நாங்க வெவ்வேறு டேட்ல வாங்கியிருக்கோம். அதே மாதிரி வெவ்வேறு டேட்ல வாங்கணுன்றதுக்காக மட்டும் இந்த பிரைசஸ் மாறினதுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு இன்னொரு நிறுவனத்துல வாங்கி நாளைக்கு இன்னொரு நிறுவனத்துல வாங்கியிருப்பேன். அதனாலதான் ஒவ்வொரு அலகும் ஒரு பிரைஸ்ல இருக்கு. அப்ப இந்த 260 அலகுகளையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அலகும் ஒரு பிரைஸ்ல இருக்கு. 50 அலகு ஒரு பிரைஸ், 60 அலகு ஒரு பிரைஸ், இன்னொரு 50 அலகு இன்னொரு பிரைஸ், இன்னொரு 100 அலகு என்ன செய்யுது இன்னொரு பிரைஸ்ல காணப்படுது. அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை.
அப்ப நாம் முந்தையே படிச்சிருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனைகள், தர ரீதியான தன்மைகள் எல்லாம் எவ்வளவு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் தரதுக்கு, தர ரீதியான தன்மையோட கணக்குகளை நாங்க மெயின்டைன் பண்றதுக்கு, இந்த மாதிரி பல்வேறுபட்ட விஷயத்துக்கு தான் யாரு நம்மளோட இருக்கா, இலங்கை கணக்கெடு நியமம் இருக்கா. அதுக்குதான் LPS2 ரெண்டு முறையே தந்திருக்கு. உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் போது, எல்லாமே ஒரே விலையில இல்லாத போது, ஒரே விலையில இல்லாம இப்படி வெவ்வேறு விலையில இருக்கும் போது, ஒரே விலையில இருக்கா இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பிரச்சனையே வராதே அந்த இடத்துல. அதனால அதை பத்தி நம்ம யோசிக்க தேவையில்ல. ஒரே விலையே இல்லாத போது, ஒரே மாதிரி விலை இல்லாம இப்படி வெவ்வேறான விலை வரும் போது குழம்பாதீங்க, அடிச்சு கொள்ளாதீங்க. இது 20 அளப்பு இருக்கிறதா, 22 அளப்பு இருக்கிறதா, எல்லாத்தையும் விட அந்த 18 ரூபா தான் குறைவா இருக்காரு, பேசாம அத அளப்பு இருக்குவோமா, இல்லாட்டி இந்த நாளையும் கூட்டிட்டு ஒரு அவரேஜ் பிரைஸ் எடுத்து பெருக்குவோமா, இப்படி எல்லாம் அடிச்சு கொள்ளாதீங்க. LKS2 படி நாங்க 2 முறை சொல்றோம். 2 முறையில ஏதாவது ஒரு முறையை பின்பற்றி கணக்கு செய்யுங்கன்னு சொல்றாரு. ஒன்று நீங்க இந்த முறை இந்த கிரைய பெருமதியை நீங்க கணிப்பிடுறதுக்கு என்ன செய்யுங்கன்னா FAF நாங்க சொல்ற முறையை பின்பற்றுங்க. இல்லாட்டி நிறைய அளிக்கப்பட்ட சராசரி WAC வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் அதுல நாங்க சொல்ற முறையை பின்பற்றுங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்று பின்பற்றுங்கன்னு நமக்கு ஒரு 2 முறையை சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப அதுதான் பார்க்க போறோம். அவருக்கு தான் மேட்டர். சரியா? அதுக்கு இந்த கணக்கு எனக்கு கொஞ்சம் அழகா விரிவுபடுத்தி தந்துட்டு நான் அதை விளங்கப்படுத்துறேன். அடுத்த கணக்கை நீங்க செய்யுங்க. சரியா? மெதுவா விளங்கப்படுத்துறேன். இது விளங்காட்டி பாருங்க. எனக்கு நீங்க விலங்கல்ன்றதை ரெஸ்பான்ஸ் பண்ணாலே போதும். எனக்கு சிம்பிளா சொல்றேன். இங்கிலீஷ் ரெஸ்பான்ஸ்ன்ற வார்த்தைக்கு உங்களுக்கு இங்கிலீஷ்ல அர்த்தம் தெரியும் நம்புறேன். ரெஸ்பான்ஸ்னா ஜஸ்ட் ரியாக்ட் பண்ணா போதும். நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா போதும். விலங்கல்ன்றதும் பதில் தான். சரியா? அப்ப விலங்கல்னு சொன்னா ஏற்க மாட்டேன். எப்பயுமே நான் சொன்னது இல்லை. எல்லாம் ரெக்கார்டிங் எதுவும் எனக்கு எடுத்துக்காட்டுங்க. நான் விலங்கல்னு சொல்லி எப்பயாவது ஏசிருந்தேன். இது ஒண்ணு விலங்கல்னு சொல்லி இது வரைக்கும் ஏசினதே இல்லை. ஏதாவது முக்குத்தனமா இது ஆன்சர் இது மாறி இடக்கு முழக்கா சொன்னாதான் எதை சொல்லி இருப்பேனே தவிர்த்து உங்களுக்கு விலங்குகள் சொல்லி ஏசினது இல்லை. அப்ப திருப்பி திருப்பி நான் இதையே சொல்றேன்னா எப்பயுமே சொல்றதுதான். பட் இது கட்டாயம் சொல்றேன். கம்பெனி அக்கௌண்டிங் டவுட் கேட்டு கிளியர் பண்ணாம மட்டும் படிச்சிடாதீங்க. அப்புறம் பெரிய சிக்கலா போயிடும். மத்தபடி லேசான பாடம். அப்ப விஷயத்துக்கு வருவோமே. இப்ப எல்லாருக்கும் இது என்னது என்ன படிக்க போறோன்றது விளங்கிட்டு தானே என்ன இதுக்குன்றது சுவரா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அது சுவரா விளங்கிட்டா என்ன பார்க்க போறோன்றது எனக்கு மெசேஜ் பண்ணணும்னு இல்லை, ஹேண்ட் ரைஸ் பண்ண. சரி, இப்ப வாங்க விஷயத்த பார்ப்போம். நீங்க ஒரு நிறுவனம் வச்சிருக்கீங்க. உங்களோட ஆரம்பத்துல இருக்க இருப்பிட மீதி உங்கள்ட்ட ஒரு 50 அலகுகள் இருக்கு. ஒரு 50 அலகுகள் இருக்கு. எவ்வளவுனா பார்த்து எனக்கு எப்பயுமே சவுண்ட் வராது. நான் ஆஃப் பண்ண மறந்துட்டேன். இப்ப உங்கள்ட்ட ஒரு 50 அலகுகள் இருக்கு. எவ்வளவு கிரைய விலையிலனா ஒரு சரி, முதல்ல என்ன பார்க்க போறோம்ன்றது சொல்லாம சொல்றானே. முதல்ல நாங்க அந்த இருப்பு அதை நாங்க சொன்னேன் பிரச்சனை இல்லை. வெவ்வேறு விலையில இருக்கும் போது இந்த விலையில நான் இப்ப கிரைய பெறுமதிய அளவிடுறதுன்றது ஒரு பிரச்சனை தானே. கிரைய விலைன்றது வெவ்வேறு விலையில இருக்கும் போது எந்த விலையில கொள்விலைன்றது வெவ்வேறு விலையில இருக்கும் போது எந்த விலையில நான் அளவிடுறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்குதான் 2 முறை இருக்குன்னு சொன்னேன். இப்ப அதுல FAF முறைய முதல்ல பார்ப்போம். அப்புறம் நிறைவேற்றப்பட்ட சராசரி முறையை சொல்லித்தாரு. முதல்ல FAF முறை. FAF முறைப்படி முதல்ல உங்களுக்கு உதாரண கணக்கு சொல்றேன். ஆரம்பத்துல உங்களுக்கு மீதி காணப்படுது ஒரு 50 அலகுகள். நீங்க கடைசியா வாங்கின விலை ஒரு 75 ரூபாய் படி அந்த விலையில காணப்படுது. அப்ப அந்த 50 அலகுகளுக்கு உங்களுக்கு எவ்வளவு வரும் மொத்தம்? 3750 ரூபாய் மாதிரி இருப்பு வச்சிருக்கீங்க 50 அலகுகள். முதலாம் தேதி முதலாம் மாசம் என்ன செய்றீங்கன்னா முதலாம் தேதி முதலாம் மாசம் ஒரு 100 அலகுகள் கொள்வனவு செய்றீங்க. 80 ரூபாய் படி. அப்ப உங்களுக்கு 8000 ரூபாய் சாமான் கையில இருக்கு. திருப்பி 5ஆம் தேதி முதலாம் மாசம் ஒரு 200 அலகுகள் கொள்வனவு செய்றீங்க. 90 ரூபாய் படி. அப்ப 18,000 அலகுகள் உங்கள்கிட்ட இருக்கு. 18,000 ரூபாய் பெறுமதியான சாமான் இருக்கு. 8ஆம் தேதி முதலாம் மாசம் என்ன செய்றீங்கன்னா விற்பனை 180. விற்பனை
இதெல்லாம் கொள்வனவு, இதெல்லாம் கொள்வனவு, இதெல்லாம் கொள்வனவு, இதெல்லாம் நீங்க கொள்வனவு செய்யறது. சரியா? கொள்வனவு வாங்குறீங்க. இப்படியே வாங்கி இது கொள்வனவு இல்லையே. மேல உள்ளது கொள்வனவு இல்லை, ஆனா அதுவும் இருப்பு தான். என்னது? ஆரம்ப மீதி. சரியா? அடுத்ததும் கொள்வனவு செய்றீங்க. சரியா? இப்படியே செஞ்சுட்டு வரும்போது இடையில 8ஆம் தேதி மாதிரி ஒரு 150 அலகுகள் விற்பனை, 150 அலகுகள் விற்பனை. எவ்வளவு விலையிலன்னா ஒரு 220 ரூபாய் விலையில் விற்பனை, 220 ரூபாய் விலையில விற்பனை செய்றீங்க. சரியா? இப்ப 10ஆம் தேதி திருப்பி நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு 300 அலகுகளை 100 ரூபாய் கிரைய விலையில வாங்குறீங்க. அப்ப எவ்வளவு? 30,000 இருப்பு காணப்படும். 30,000 இருப்பு காணப்படும். அதுவும் கொள்வனவு. திருப்பி என்ன செய்றீங்க? ஒரு 15ஆம் தேதி மாதிரி 200 அலகுகள் விற்பனை செய்றீங்க. 15ஆம் தேதி மாதிரி 200 அலகுகள் விற்பனை செய்றீங்க. அதே 220 விற்பனை விலையில. ஓகே. இப்ப எனக்கு இதை கவனமா பார்த்துட்டு 100 அலகுகள் முதல்ல ஒரு 50 அலகுகள் ஆரம்ப மீதியா ஆல்ரெடி இருந்துச்சு. அப்புறம் ஒரு 100 அலகுகள் ஜனவரி கொள்வனவு செய்றீங்க. அப்புறம் ஒரு 200 அலகுகள் கொள்வனவு செய்றீங்க. 8ஆம் தேதி 150 அலகுகளை விற்பனை செய்றீங்க. 10ஆம் தேதி 300 அலகுகளை திருப்பி கொள்வனவு செய்றீங்க. 15ஆம் தேதி திருப்பி 200 அலகுகளை விற்பனை செய்றீங்க. எனக்கு சொல்லுங்க, விற்பனை செய்த அலகுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? கொள்வனவு செய்த அலகுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? நீங்க கொள்வனவு செஞ்சு மொத்தமா வச்சிருந்த அலகுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? விற்பனை செய்தது எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். பார்ப்போம். கொள்வனவு மொத்தமா நம்ம கொள்வனவு செஞ்ச அலகுகள், கொள்வனவு செஞ்சது மீன்ஸ் கொள்வனவு செஞ்சது நான் கேட்டேன். அது தப்பு இல்லை உங்களோட மேல. 100, 200, 300, 300, 300, 600 சரியா தான் சொல்லியிருக்கேன். கொள்வனவு செஞ்ச அலகுகள் 600 இருக்கு. என்னது? 100, 200, 300 சேர்த்து 600 பிள்ளை. பட் நாங்க ஆரம்ப மீதியே சேர்ப்போம். அப்படின்னா நான் கேட்ட கேள்வி கொள்வனவு செய்த அலகுகள் எவ்வளவுன்னு கேட்டிருக்க கூடாது. நம்மள்ட்ட எவ்வளவு அலகுகள் இருக்குன்ற மாதிரி உங்கள்ட்ட கேட்டிருக்கோம். மொத்தமா நம்மள்ட்ட எவ்வளவு அலகுகள் இருக்குது? 50, 100, 200, 300 சேர்த்தா 650 அலகுகள் நம்மள்ட்ட இருக்கு. இப்ப இந்த 650 அலகுகள்ல தான் அந்த 650 அலகுகள்ல தான் என்ன செய்யறோம்? இங்க விற்பனை செஞ்சது 150 அலகுகளும் 200 அலகுகளும்னு 350 அலகுகளை விற்பனை செய்யறோம். இப்ப 350 அலகுகளோட விற்பனை விலைய பாத்தீங்கன்னா இருந்தா 350 அலகுகளோட விற்பனை விலைய பாத்தீங்களா இருந்தா எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். 350 அலகுகளோட விற்பனை விலை 350 தர 220 போட்டா நமக்கு வந்துடும். 350 அலகுகளோட விற்பனை விலை 350 தர 220 போட்டா உங்களுக்கு வந்துருமா இல்லையா? கட் பண்ணி செய்யும். 350 தர 220, ஏன்னா விற்பனை விலை 220 தானே. அப்ப 350 அலகுகளை விற்பனை செஞ்சிருக்கீங்க. 350 தர 220 போட்டா வந்துடும். எவ்வளவு? 77,000. ஆனா இப்ப இந்த வித்த பொருளினுடைய விற்பனை கிரயம் எவ்வளவுன்னு கேட்டாதான் சிக்கல். இந்த வித்த பொருளினுடைய விற்பனை கிரயம் எவ்வளவு? இந்த 350 அலகுகளினுடைய விற்பனை கிரயம் எவ்வளவு? வித்த 350 அலகுகளினுடைய
விற்பனை கிரயம் எவ்வளவு? நீங்க மொத்தமா 650 அலகு வச்சிருக்கீங்க. ஆரம்பத்துல 50 அலகு, அப்புறம் 100 அலகு வாங்கி இப்படி இப்படின்னு மொத்தமா 650 அலகுகள் வச்சிருக்கீங்க. அதை ஒரு பக்கம் விடுங்களேன், அது உங்களுக்கு தேவையில்லை. நீங்க முதல்ல முக்கியமா பார்க்க வேண்டியது எத்தனை அலகுகளை வித்திருக்கீங்கன்றதுதான். முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது எத்தனை அலகுகளை வித்திருக்கீங்கன்றதுதான். அப்ப முதல்ல எத்தனை அலகுகளை வித்திருக்கீங்க? 350 அலகுகள். இங்க ஒரு 150 அலகுகள், பிறகு இன்னொரு 200 அலகுகள். அப்ப 350 அலகுகளை வித்திருக்கீங்க. எஃப்ஏஎஃப்ஓ படி நான் சொல்றேன், இந்த மெத்தட்லயே செஞ்சீங்கன்னா சரி. எப்படி விற்பனை கிரயம் கணிப்புன்றத இந்த மெத்தட்லயே செஞ்சீங்கன்னா சரி. இப்ப வெவ்வேறு விலையில இருக்க இந்த இதை வச்சுக்கொண்டே நாங்க எப்படி கிரைய பெறுமதி கணிப்பிடுறோன்றத பாருங்க. 350 அலகுகளை வித்திருக்கீங்க. இப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த 350 அலகுகளுக்கான கிரைய விலை எவ்வளவுன்னு பார்க்கணும். கிரைய பெறுமதி எவ்வளவு, அதாவது விற்பனை கிரயம் எவ்வளவுன்னு பார்க்கணும். அதுக்கு எங்களுக்கு கஷ்டமான விஷயம் என்ன? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில இருக்கு. ஒன்று 75 ரூபாய் படி இருக்கு, இன்னொன்று 80 படி இருக்கு, இன்னொன்று 90 படி இருக்கு, இன்னொன்று 100 ரூபாய் படி இருக்கு. அப்ப எதை பாக்குறன்ற கன்ஃபியூஷன். அதுக்கு தான் முதல் வெளிமுறை என்ன சொல்லுதுன்னா, நம்மட முதல் வெளிமுறை என்ன சொல்லுதுன்னா, நீங்க முதல்ல வாங்குற பண்டம் முதல்ல நிறுவனத்துல இருக்க பண்டம்ன்றது முதல்லயே நீங்க வித்துருவீங்க. முதல்ல நீங்க நிறுவனத்துல இருக்க பண்டம்ன்றது முதல்லயே நீங்க வித்துருவீங்கன்னு கருத்தில் கொண்டு நீங்க கிரைய பெறுமதி பாருங்கன்னு சொல்லுது. அதாவது முதல்ல வாங்குற பண்டத்தை தான் முதல்ல நீங்க நிறுவனத்துக்குள்ள வந்த பண்டத்தை முதல்ல வெளியே அனுப்பிடுவீங்கன்னு கருத்தில் கொண்டு உங்களுக்கு கிரைய பெறுமதியை அளவிடுங்கன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப நீங்க இப்ப இதுல எந்த பொருளை வேணாலும் வித்திருக்கலாம். மேபி நீங்க 90 ரூபாய்க்கு வாங்கின பொருளை கூடி நீங்க முதல்ல அனுப்பியிருக்கலாம், இல்லாட்டி 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை கூடி ஃபர்ஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கலாம். எந்த பொருள் போயிருக்கும்னு சுவரா சொல்ல முடியாது. ஏன்னா பொருள் எல்லாம் ஒன்றாகப்பட்டு சேர்த்து தான் இருக்கும். அப்ப எந்த விலையான பொருள் உங்களுக்கு வெளியே போயிருக்குன்னு உண்மையாவே சொல்ல இயலாது. ஏன்னா இப்ப 10ஆம் தேதி வாங்கின பொருளை நீங்க இந்த 350 பொருள்ல 300 அலகுகள் 10ஆம் தேதி வாங்கின பொருளை கூட அனுப்பியிருக்கலாம். அப்படி பார்த்தா 100 ரூபாய் படித்தான் வரும். 10ஆம் தேதி வாங்கின பொருள்லையும் ஒரு 15ஆம் தேதி வாங்கின பொருளையும் சாரி 8ஆம் தேதி வாங்கின பொருளையும் 10ஆம் தேதி வாங்கின பொருளையும் சேர்த்து கூட நீங்க அனுப்பியிருக்கலாம். இந்த 350 அலகுகள் எப்படி வேணாலும் அனுப்பியிருக்கலாம். எந்த அலகுகளை நீங்க எடுத்தீங்கன்னு சொல்ல இயலாது. 75 ரூபாய் சாமானம், 80 ரூபாய் சாமானம், 90 ரூபாய் சாமானம், 100 ரூபாய் சாமானு சொல்ல இயலாது. தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்து அனுப்பியிருப்பீங்க சாமான். ஆனா அப்ப அதனால நீங்க அதை குழம்பாதீங்க. எந்த பெருமதியில் அனுப்பியிருப்பீங்கன்னு நீங்க அதை குழம்பாதீங்க. எஃப்ஏஎஃப்ஓ சொல்றேன், அதை பத்தி நீங்க குழம்பாதீங்க. நீங்க எப்படி வேணும், இப்ப நான் எஃப்ஏஎஃப்ஓ இமிட்டேட் பண்ணி கதைக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. எஃப்ஏஎஃப்ஓ சொல்றது என்னன்னா, நீங்க இந்த இப்படி ஒரு பிரைஸ்ல இருக்குது, நீங்க எந்த பொருள் எடுத்து வித்திருப்பீங்கன்னு உங்களுக்கு சரியா சொல்ல முடியாது. அப்ப அந்த விஷயத்துல நீங்க அதை குழம்பாதீங்க. நீங்க எப்படி கன்சிடர் பண்ணுங்க, எப்படி கருத்தில் கொண்டு கணக்கு செய்யுங்கன்னா முதல்ல வாங்குற சாமானம் முதல்ல வித்திருப்பீங்கன்னு கருதி கணக்க செய்யுங்க. ஆனா முதல்ல வாங்குற சாமானம் முதல்ல வித்திருப்போம்ன்றது பிராக்டிக்கல் வையான்னு கேட்டா இல்ல. அது பார்த்து நாங்க அப்படித்தான் வித்திருப்போம்னு சுவரா சொல்ல முடியாது. நம்ம கணக்கு தயாரிக்கும் போது உங்களுக்கு நான் தெளிவா சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். டிகிரி படிக்கும் போது டிகிரி ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் செய்யும் போதும் விஷயம் அழகா விளங்கணும்னு சொல்றதுக்காக தான் சொல்றேன். நாங்க கணக்கு தயாரிக்கிறதுக்காகத்தான் நம்ம முதல்ல வாங்கின சாமானத்தான் கஸ்டமருக்கு முதல்ல வித்திருப்போம்னு கருதி கணக்கு செய்யறோம். பட் நாங்க விற்கிறன்ற அந்த பிராக்டிகல் வைக்கு வந்தா அப்படி நடந்திருக்காது. மேபி 10ஆம் தேதி வாங்கின சாமான கொடுத்துருக்கலாம், 5ஆம் தேதி வாங்கின சாமான கொடுத்துருக்கலாம், எப்படி வேணாலும் நீங்க கொடுத்துருக்கலாம். உங்களோட ஸ்டோர் ரூம்ல இருந்த சாமான் எப்படி இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்து கொடுத்துருப்பீங்க. கஸ்டமர் பார்த்து கேட்பாங்களே. இப்ப நான் கேட்கிறேன், ஷோரூம்ல இப்ப உங்களோட கடைகள், நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஷோரூம்ல உடுப்பதிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அது இப்ப வந்த ஸ்டொக் இருக்கும், பழைய ஸ்டொக் இருக்கும். ஒரே சாமானே இப்ப வந்த ஸ்டொக் இருக்கும், வந்த ஸ்டொக் இருக்கும். அதெல்லாம் முன்னுக்கு உங்களுக்கு இதை தர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நீங்க புது ஸ்டொக் வந்ததையும் எடுக்கலாம், பழைய ஸ்டொக் வந்ததையும் எடுக்கலாம். கஸ்டமர் எடுக்கிறத பொறுத்து தான். அப்ப அதனால நமக்கு சாமான் வெளியே போறது எது வேணாலும் போகலாம். அப்ப இந்த டேட்ல வாங்கினது அந்த டேட்ல வாங்கினதுன்னு சொல்ல இயலாது. அதனால நாங்க பிராக்டிக்கலா போகும்போது எது வேணாலும் வெளியே போயிருக்கும். இப்ப இந்த 350 அலகுகள்னா இந்த 10ஆம் தேதி வாங்கினதையும் 8ஆம் தேதி வாங்கினதையும் சேர்த்து கொடுத்து அனுப்பியிருக்கலாம். என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். 10ஆம் தேதி வாங்கியிருக்கலாம், 10ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் வாங்கினதை நான் கொடுத்து அனுப்பியிருக்கலாம். 10ஆம் தேதி 5ஆம் தேதியும் வாங்கினது அப்ப எப்படி வேணாலும் நான் கொடுத்து அனுப்பியிருக்கலாம். அப்ப பொருள் எது போச்சுன்றது நமக்கு தேவையில்லை. நம்ம கிரைய பெறுமதிக்கு கிரைய விலையிடும் போது என்ன செய்யணும்னா, முதல்ல வாங்கின பண்டத்தை முதல்ல வித்திருக்கணும் தான் கருதணும். அதாவது எப்படின்னா, இப்ப 350 அலகுகள் இருக்கு தானே, இதை நாங்க வித்திருக்கோம்னா
எஃப் படியில நான் எப்படி கருதி கணக்கு தயாரிக்கணும்னா எஃப் படி நான் எப்படி கணக்கு தயாரிக்கணும்னா இந்த 350 அலகுகளை நான் முதல்ல வாங்கின சாமானை தான் முதல்ல அனுப்பியிருப்பேன். அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா 350 அலகுகள் நான் எப்படி கொடுத்திருப்பேன்னா முதல்ல என்ன எத்தனை அலகுகள் என்கிட்ட இருக்கு 50 அலகுகள். அப்ப இந்த செட்டை தான் நான் முதல்ல அனுப்பியிருப்பேன். 50 அலகுகள் முதல் ஆரம்பத்துல இந்த மீதியா இருக்கு இந்த 50 அலகுகளை தான் நான் முதல்ல அனுப்பியிருப்பேன் அப்படின்னு கருதணும். அவன் முதல்ல 50 அலகுகள் அனுப்பியிருக்கேன்னா அதுல விலை எவ்வளவு 75 ரூபா. அப்ப அதை 75ஆல பெருக்கிறது எவ்வளவு 3750 ரூபா. இன்னும் எத்தனை அலகுகள் எனக்கு தேவைப்படுது 300 அலகுகள் தேவைப்படுதா? அந்த 300 அலகுகள் அந்த மீதிக்கு அந்த மிச்ச மீதி ஆரம்பத்துல இருந்துச்சு அந்த அலகுகள் எல்லாம் எடுத்து முடிச்ச பிறகுதான் எடுப்பேன். அப்ப மொத்தமா 50 அலகுகள் எடுத்துட்டேன். இன்னும் எனக்கு 300 அலகுகள் தேவை. அந்த 300 அலகுகள் எந்த செட்ல இருந்து எடுப்பேன்? எது முதல்ல இருக்கு? முதல்ல வந்தது 100. அப்ப முதலாம் தேதி வாங்கின செட்ல இருந்து எடுப்பேன். அப்ப அந்த 100 அலகுகள் என்ன பிரைஸ்ல இருக்கு 80 ரூபான்ற பிரைஸ்ல 100 தர 80. அப்ப 8000. இன்னும் எத்தனை அலகுகள் எனக்கு வேணும் 200 அலகுகள் வேணும். அதையும் அடுத்த ப்ரையாரிட்டியில எது ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கோ அதுக்கு கொடுப்பேன். இன்னொரு 200 அலகுகள் இதுல இருந்து எடுப்பேன். அடுத்த ப்ரையாரிட்டியில இருக்கிறது 5ஆம் தேதி வாங்கினது. அப்ப இந்த 200 அலகுகள் இருந்து எடுப்பேன். அப்ப 200 அலகுகள் வரும். அது எந்த பிரைஸ்ல இருக்கு 90 ரூபா பிரைஸ்ல இருக்கு. இப்படித்தான் நான் இருப்ப கணக்கிடுவேன். எவ்வளவு 18000 ரூபாய். உங்களுக்கு சரியா இது பெருக்கி வருது. சில நேரம் நீங்க பெருக்கி பார்க்க வேண்டி வருது. சரியா? அப்ப அப்படி முதல்ல வாங்கின சாமான முதல்ல அனுப்பியிருப்பேன் கருத்தில் கொண்டு அப்படித்தான் இருப்ப கணிப்பிடுங்க. அப்ப 350 அலைகளை நான் எப்படி அனுப்பியிருப்பேன்னு நான் கருதுறேன்னா முதல்ல என்னட்ட இருந்து இருப்பேன் முதல்ல அனுப்பியிருப்பேன். அப்ப முதல்ல எந்த செட் போயிருக்கும் ஆரம்ப மீதியில இருந்து 50 அலைகள் செட் போயிருக்கும். அப்ப ஆரம்ப மீதியில இருந்து 50 அலைகள் செட் போயிருக்குன்னா அந்த 50 அலைகளோட விலை எவ்வளவு 75 ரூபா படித்தான் இருக்கும். அதான் 75 ரூபா படி பார்த்தேன். அடுத்த செட் எதுல இருந்து எடுத்திருப்பேன் இந்த 100 அலகுகள்ல. அப்ப 100 அலகுகள் 80 ரூபா படி இருந்தனால அது அப்படி போயிருக்கும். அடுத்த செட் எதுல இருந்து எடுப்பேன் இந்த 200 அலகுகள்ல. அதனால அது 90 ரூபா படி போயிருக்கும். அப்படி முதல்ல வாங்கின சாமான் தான் முதல்ல போயிருப்பேன். ப்ரையாரிட்டி கொடுத்து நான் பார்த்துட்டு வரேன். அப்ப அந்த 350 அலகுகளும் இந்த ஆர்டர்ல தான் போயிருக்கும். அப்ப இப்ப 350 அலகுகளுடைய கிரைய விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா இதை மூண்டையும் கூட்டினீங்கன்னா வந்துருவாரு 3750 8000 3750 8000 18000 29750. 29750. அப்ப விற்பனை கிரயமோடது 29750. விலங்குதா கிரைய பெருமதி பார்த்தது உங்களுக்கு புரியாட்டி சொல்லுங்க நான் திருப்பி சொல்லி தரேன். நான் இன்னொருக்கா ரிவைஸ் பண்றேன். அதுக்கப்புறம் திருப்பி கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். இப்ப வேணாம் இப்ப சொல்லாதீங்க. நான் திருப்பி சொல்றேன். எஃப்ஐஎஃப்ஓ படி இப்ப நாங்க இருப்பிட பிரச்சனை என்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலையில இருக்குது தான். அப்ப எஃப்ஐஎஃப்ஓ இதுக்கு என்ன தீர்மானம் கொடுக்குதுன்னா நீங்க பொருளை எப்படி வேணாலும் வித்திருக்கலாம். இப்ப நீங்க இந்த கஸ்டமருக்கு இந்த 350 அலகுகளை வித்திருக்கீங்க. அவங்களுக்கு நீங்க பொருளை எதை வேணாலும் எடுத்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்ப உங்களோட ஸ்டோர் ரூம்ல புள்ளே இந்த 5ஆம் தேதி வாங்கின பொருள் இങ്ങനെ இருக்கு, 1ஆம் தேதி வாங்கின பொருள் இങ്ങനെ இருக்கு, ஆரம்பத்துல இருக்க பொருள் இങ്ങനെ இருக்கு, 10ஆம் தேதி வாங்கின பொருள் இങ്ങനെ இருக்குன்னு வைங்களேன். அப்படி இருக்கும் போது எல்லாம் குமிஞ்சுதான் இருக்கு. நீங்க இதுல எந்த பொருளை வேணாலும் எடுத்து கொடுத்துருக்கலாம். உண்மையாவே எந்த பொருளை வேணாலும் எடுத்து கொடுத்துருக்கலாம். நீங்க முதல்ல வாங்கின பிரைஸ்ல உள்ள பொருள் தான் கஸ்டமருக்கு போயிருக்கணும் இல்ல, இல்லாட்டி 2வது விலையில வாங்கின பிரைஸ்ல உள்ள பொருள் தான் கஸ்டமருக்கு போயிருக்கணும் இல்ல. எந்த பொருள் போயிருக்கணும் உங்களுக்கே தெரியாது. அப்ப நீங்க பொருளை எப்படி வேணாலும் கொடுத்துருக்கலாம். நாங்க பிராக்டிக்கல் வேலை பார்த்தோம்னா முதல்ல வாங்கின பொருள் தான் முதல்ல போகணும்னு சொல்ல முடியாது. பிராக்டிக்கல் வேலை பார்த்தோம்னா முதல்ல வாங்கின பொருள் தான் முதல்ல போகணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா கணக்கு நாம தயாரிக்கும் போது எப்படி கணிப்பிடுறோம்னா எப்படி நம்ம கருத்தில் கொள்றோம்னா பொருள் எப்படி வேணாலும் போயிருக்கட்டும், நான் கிரைய பெறுமதிக்கு விலையிடும் போது நான் எப்படி கருத்தில் கொள்றேன்னா நான் முதல்ல வாங்கின பொருளை தான் முதல்ல வித்து இருப்பேன்னு நான் கருத்தில் கொள்றேன். மற்றபடி அப்படி நடந்திருக்குமான்னு கேட்டா இல்ல. ஆனா நான் கருத்தில் கொள்றது ஏன்னா அதை விஷயத்தை விளையாடும். பிராக்டிக்கல் வேலை நடந்திருக்குமான்னு கேட்டா இல்ல. ஆனா நான் என்ன செய்யறேன் கருத்தில் கொள்றேன். முதல்ல வாங்கின பொருளை நான் முதல்ல அனுப்பியிருப்பேன் கருதி கிரைய விலையிடுறேன். அப்படி கருதி கிரைய விலையிடுறேனா இருந்தா 350 அலகுகளை வித்திருக்கேன்னா முதல் அலகுகள் எந்த செட்ல இருந்து எடுத்து வித்திருப்பேன் முதல்ல என்னட்ட இருக்க 50 அலகுகள் செட்ல இருந்து தான் வித்திருப்பேன். அப்ப முதல்ல 50 அலகுகள் செட்ல இருந்து வித்திருக்கேன்னா 75 ரூபா படி போயிருக்கும். அதான் 75ஆல பெருக்கணும். இன்னொரு 300 அலகு தேவைப்படுது. அப்ப அடுத்த செட்டுக்கு வருவேன். முதல்ல வாங்கினது ஜனவரி மாசம் சாமான் தானே இருக்கு.
அப்ப அந்த 100 அலகு செட்ல இருந்து எடுப்போம், அதை வித்திருப்பேன். அப்ப 80 ரூபா விலையில போயிருக்கும். அடுத்தது இன்னொரு 200 அலகு தேவைப்படுது. அப்ப ஆரம்ப மீதியில இருந்தது முடிஞ்சு, ஜனவரி 1ஆம் தேதி வாங்கினது முடிஞ்சு. அப்ப அடுத்ததுக்கு என்ன எங்க கை வைக்கலாம்? 10ஆம் தேதிக்கா போறது? இல்ல, முதல் வெளின்றது முதல்ல வரதை முதல்ல அனுப்புறேன்னு கருதுறது. அப்ப எதுக்கு வர அடுத்த பிரையோரிட்டி? 5ஆம் தேதிக்கு வர. அது 200 அலகுகள் இருக்கு. அப்ப 90 ரூபா விலையில பெருக்கி விடுறேன். அப்படி முதல்ல வர்றதுக்கு பிரையாரிட்டி கொடுத்து பாக்குறேன். முதல்ல வாங்கினதை நான் முதல்ல வித்திருப்பேன் ஒரு கருத்துக்கோள்ல நான் கிரைய விலையை பாக்குறேன். அப்படி பார்த்துட்டு வந்தோம்னா இருந்தாதான் இந்த விலை வந்துச்சு. விலைங்க அழகா இது. விற்பனைக்கு 29,750 பார்த்தது விளங்குதா? மத்தாக்க இது ஒண்ணு நோட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு கணக்கு தரும் போது அதுல உங்களுக்கு விளங்கும். கணக்கு நீங்களா செய்வீங்க தானே, அதை நான் திருப்பி செஞ்சு விடும்போது உங்களுக்கு விளங்கும். சரி, அப்ப விற்பனை கிரயம் பாக்குறது இந்த மெத்தட்ல, விற்பனை கிரயம் பாக்குறது என்ன மெத்தட்ல? இந்த மெத்தட்ல. இறுதி இருப்பு எப்படி கணிப்பிடுவீங்கன்னா, இப்ப நீங்க 250 650 அலகுகளை மொத்தமா கையில வச்சிருக்கீங்க. ஆரம்ப மீதியோட சேர்த்து உங்கள்ட்ட இருக்கிறது மொத்தமா 650 அலகுகள். அதுல 350 அலகுகள் வித்துட்டீங்கன்னா உங்கள்ட்ட எத்தனை அலகுகள் இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. இறுதி இருப்பா? இறுதி இருப்பு பாக்குறது எப்படின்னு சொல்றேனே, எஃப்ஏஎஃப் படி. இறுதி இருப்பா எத்தனை அலகுகள் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். அலகுகள்ல 650 அலகுகளை வச்சிருக்கீங்க. ஆரம்ப மீதியோட சேர்த்தமா இருந்தா 350 அலகுகளை வித்துட்டீங்கன்னா இறுதி இருப்ப எத்தனை அலகுகளை வச்சிருக்கீங்க? இறுதி இருப்புக்கு வந்தோம்னா இறுதி இருப்பா 300 அலகுகளை வச்சிருக்கீங்க. இறுதி இருப்பா 300 அலகுகள். இப்ப இந்த 300 இறுதி இருப்பா இருக்கதையும் நாங்க அளவிடணுமா இல்லையா? அதுகளும் வெவ்வேறு விலையில தானே இருக்கும். 300 அலகுகள்ன்றது வெவ்வேறு விலையில தான் இருக்கு. இப்ப வித்த 350களுக்கு நாங்க அளந்துட்டோம். எப்படி கணிப்பிடுறதுன்னு சொன்னேன். முதல்ல வாங்குற பொருள் முதல்ல போகுது, முதல்ல போகுதுன்ற அடிப்படையில தான் நாங்க இதுல எல்லாமே இருப்ப கணிப்பிடுறது. முதல்ல வாங்கின பொருள் முதல்ல போகிறன்ற அடிப்படையில தான் கணிப்பிடுறது. அப்ப அதன் அடிப்படையில நான் விற்பனை கிரயத்தை கணிப்பிட்டு காட்டணும். அப்ப சொல்லுங்க புள்ளில், முதல்ல வாங்கின பொருள் முதல்ல போகணும் அடிப்படையில நாங்க கிரைய ரீதியை கணிப்பிடுறோம்னா இறுதி இருப்புன்றது என்னவா இருக்கும்? யாராவது சொல்லுங்க. முதல்ல வாங்கின பொருள் முதல்ல போகணும் நாங்க அனுப்பிடுறோம்னா இறுதி இருப்புன்றது நாங்க இப்படி சிம்பிளா சொல்லலாம். இறுதி இருப்புன்றது எந்த விலையான பொருளா இருக்கும்? எந்த பிரைஸ்ல உள்ள பொருளா இருக்கும்? நம்ம விற்கிற சாமான் முதல்ல வாங்கினது முதல்ல வெளியே போற பொருள்னா இறுதி இருப்புன்றது என்ன மாதிரியான பொருளா இருக்கும்? யோசிங்க, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. உனக்கு வருதான்னு பாருங்க. வந்துச்சுன்னா யாராவது மெசேஜ்ல போடுங்க. நம்ம எஃப்ஐஎஃப் படி இப்ப விற்பனைக்கிறேன் எப்படி கண்டோம்? முதல்ல வாங்கின பொருளை முதல்ல அனுப்பியிருப்போம். அப்ப முதல்ல 50 அலகுகள் செட் போயிருக்கும். ரெண்டாவது 100 அலகுகள் செட் போயிருக்கும். அடுத்தது 200 அலகுகள் செட் போயிருக்கும். அப்படித்தானே கருதிட்டு வந்தோம். அப்படி பார்த்தமா இருந்தா இப்படித்தானே கருதிட்டு வந்தோம். அப்படியா இருந்தா இறுதி இருப்புன்றது எந்த அலகுகளா இருக்கும்? முதல்ல வாங்குறது முதல்ல போகுதுன்னு கருதுறோம்னா, நீங்க முதல்ல வாங்குற சாமான் முதல்ல போகுதுன்னு கருதுறோம்னா இறுதி இருப்புன்றது எந்த விலையில இருக்கும்? லாஸ்டா? லாஸ்டா இது கட்ட கடைசியா நீங்க வாங்கின விலையோ அந்த விலையில தான் என்ன செஞ்சிருக்கும்? இறுதி இருப்பு இருக்கும். நீங்க இந்த ஆர்டர்ல வித்துட்டு வருவீங்க. கட்ட கடைசியா லேட்டஸ்ட் பிரைஸ், கடைசியா எந்த பிரைஸ்ல கடைசியா வாங்கினீங்களோ அந்த பிரைஸ்ல தானே உங்களோட இறுதி இருப்பு இருக்கும். ஏன்னா நீங்க முதல்ல வாங்கினதை முதல்ல வித்துருவீங்கன்னு கருதி கொள்ளதை கிரே பெருமதி அளவிட்டுட்டு வரீங்க. அப்ப அதன் அடிப்படையில பார்த்தா கடைசியா வாங்கின சாமான் விலையில தான் என்ன இருக்கும்? உங்களோட இறுதி இருப்பு இருக்கும். கடைசியா நீங்க வாங்கின சாமான் விலையில தானே என்ன இருக்கும்? இறுதி இருப்பு இருக்கும். இப்ப முதல்ல 50 அலகுகள் செட்டு அனுப்பிடுறதுனால 75 ரூபா படி இருந்த சாமான் போயிடும். அடுத்த செட் 80 ரூபா செட்டு அனுப்பிடுவீங்க, அதுவும் போயிடும். அடுத்த செட் 90 ரூபா செட்டு அனுப்பிடுங்க, அதுவும் போயிடும். அப்ப உங்களுக்கு இதுல வந்து என்ன விளங்குது? இறுதி இருப்புன்றது கடைசியா நம்ம வாங்கின பொருட்கள் தான் இறுதி இருப்பு. கடைசியா நம்ம என்னத்தை வாங்கினோமோ அதுதான் என்னது? இறுதி இருப்பா இருக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? மத்தாக்கள்
எதுவும் புரியாட்டி சொல்லுங்க நம்மளுக்கு. முதல்ல சொல்லி தரும் போதே ஒரு இலகுவான முறையை சொல்லித்தர ட்ரை பண்றேன். ஏதாவது விளங்காட்டி சொல்லுங்க பிள்ளைகள், தயவு செய்து. நான் அதை கேட்க மாட்டேன், நோ வரிஸ். அப்ப ஒரு டிப்ஸ் சொல்றேன் இறுதி விற்பனையை கணிப்பிடுறதுக்கு. இப்ப உங்களுக்கு 300 அலகுகள் மிச்சமா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தானே இப்ப இதுல ஒரே ஒரு செட் தான் வருது, அதனால ஓகே. நீங்க எப்படி எந்த மெத்தட்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, விற்பனை கிரயத்தை கணிப்பிடும் போது முதல்ல வாங்குறது முதல்ல தானே வெளியே போகுது. அப்ப விற்பனை கிரயத்தை கணிப்பிடும் போது என்ன பிள்ளை செய்யுங்கன்னா, இப்படியே ஆர்டர்ல வாங்க. 50, 100ன்னு இந்த மாதிரி ஆர்டர், அதாவது இந்த ஆர்டர்ல நாங்க கழிச்சுட்டு வர்றது எப்படி, இந்த ஆர்டர்ல இங்க விளங்குத கோடு, இந்த ஆர்டர்ல அப்படியே நாங்க வர்றது எதுக்கு, விற்பனை கிரயத்துக்கு. இறுதி இருப்புக்கு என்ன செய்யறோம்னா, ரிவர்ஸ் ஆர்டர்ல போறோம் இறுதி இருப்புக்கான இது. இறுதி இருப்பு எப்படியே என்ன செய்யும், கடைசியா நாங்க வாங்கின அளவுகள்ல தான் இறுதி இருப்பு இருக்கும். கடைசியா நான் வாங்கினது இப்ப 10ஆம் தேதி. அப்ப 10ஆம் தேதி வாங்கினது எத்தனை அலகுகள், 300 அலகுகள். அப்ப அந்த செட்ல இருக்கவே இறுதி இருப்பு முடிஞ்சிடும். அப்ப இறுதி இருப்பு கடைசியா 10ஆம் தேதி வாங்கின இருப்பு தான் மிஞ்சி இருந்திருக்கு. இறுதி இருப்பு கடைசியா 10ஆம் தேதி வாங்கினது தான் மிஞ்சி இருக்கு. அது அப்படியே 300 அலகுகள். எவ்வளவு, 100 ரூபாய் படி. எவ்வளவு, அப்ப 30,000 எனக்கு இறுதி இருப்பு இருக்கு. தப்பி தவிர இந்த இடத்துல இறுதி இருப்பு 350 அலகுகள் இருந்துச்சுன்னு வைங்களே, அப்ப என்ன செஞ்சிருக்கும், 10ஆம் தேதி வாங்கினதை எடுத்துட்டீங்க. அப்ப அடுத்தது எங்க போகணும், 5ஆம் தேதிக்கு. அதுலயும் காணாட்டி எங்க போகணும், திருப்பி 1ஆம் தேதிக்கு, அந்த மாதிரி. அப்ப இறுதி இருப்பு அளவுறதுக்கு ரிவர்ஸ்ல போங்க, 15ஆம் தேதியில இருந்து ரிவர்ஸ்ல போங்க. விற்பனை கிரயம் அளவுறதுக்கு 1ஆம் தேதியில இருந்து கீழே வாங்க. சரியா, அப்படித்தான் லேசு. இறுதி இருப்புன்றது நீங்க கடைசியா வாங்கின பிரைஸ்ல தான் இருக்கும். நீங்க விற்கிற விலையை எப்படி கருத்தில் கொள்றீங்க, முதல்ல வாங்கின சாமான் முதல்ல போயிடும். அப்ப இறுதி இருப்பு எந்த விலையில இருக்கும், கடைசியா நாம வாங்கின விலையில தான் இருக்கும். அப்ப இறுதி இருப்பை கணிப்பிடுறதுக்கு பெஸ்ட் வே என்னன்னா, நம்ம பின்னுக்கு இருந்து போறது. இப்ப பாருங்க, கட்டாயம் நம்ம இறுதி இருப்புல கடைசியா 10ஆம் தேதி வாங்கின சாமான் கட்டாயம் இருக்கணும். இறுதியா வாங்கினதுதான் இறுதியா இருக்கு. அப்ப 10ஆம் தேதி வாங்கின சாமான நான் பார்த்தேன், எத்தனை அலகுகள் இருக்குன்னு, 300 அலகுகள். அப்ப பார்த்தா சரியா 300 அலகுகளுக்கு சமனா இருக்கு. அதனால அதோட முடிஞ்சு. தப்பி தவறி அப்பயும் சமனா இல்லாட்டி வைங்களே, அடுத்தது எங்க போகணும்னா திருப்பி 5ஆம் தேதி, அந்த மாதிரி. என்ன சொல்ல வரேன்னு விளங்குதா, புரிஞ்சுக்கொள்ள முடியுதா? இது ஸ்பீடா சொல்லியிருந்தா சொல்லுங்க, நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். அப்படின்னா டியூட்ல உள்ள கணக்கு செய்ய பார்ப்போம், செய்ய ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். டியூட்ல உதாரணம் ஒன்றை செய்ய பார்ப்போம். டியூட்ல இருக்க உதாரணம் ஒன்றை செய்ய பார்ப்போம்.
சரியா? செய்வோமா இப்ப நம்ம? முதலாவது கணக்கு. அது கணக்கு எழுதி செஞ்சோம்னா நமக்கு லேசு தானே. கணக்கு எழுதி செய்யும். முதலாம் தேதி வாசனா வணிகத்தின் 31/3/2025 முடிவடைந்த மாதத்திற்கான பெருவனவு விநியோகம் வருமாறு தானே இருக்கு. மாறி வச்சு நான் கரைச்சிருக்கேன், டியூட் எடுக்கிறேன். சரி, முதலாம் தேதி 3ஆம் மாசம் உங்களுக்கு ஆரம்ப மீதி எவ்வளவு இருக்கு? 100 அலகு 45 ரூபா படி. 10/3 300 அலகு கொள்வனவு செய்யுங்க. கொள்வனவு 300 அலகு 50 ரூபா படி. திருப்பி 20/3 கொள்வனவு 600 அலகு 60 ரூபா படி. 31/3 விற்பனை செய்றீங்க. 800 அலகு 80 ரூபாய்க்கு. சரியா? இது விற்பனை. அது நமக்கு கொள்வனவு இல்லை, இது விற்பனை. எனக்கு சொல்லுங்க, விற்பனை கிரயம் எவ்வளவு? விற்பனை கிரயம் எவ்வளவுன்னு யாராவது எல்லாரும் போடுங்க பாப்போம். நார்மல் மெசேஜ்ல, உங்களோட பிரைவேட் மெசேஜ்ல போடுங்க. உங்களுக்கு ஜூம்ல உங்களோட பிரைவேட் மெசேஜ்ல போடுங்க. விற்பனை கிரயம் எவ்வளவு பாத்தீங்க? $43,500. மத்தாக்கள் இல்ல, மத்தாக்களுக்கு விளங்கலையா? பழு விளங்கிச்சுட்டு தானே சொன்னீங்க. அப்ப ட்ரை பண்ணி பார்க்கலையா? லிவியாக்கு எவ்வளவு வந்துச்சு விற்பனை கிரயம்? கணிக்கு யாரு? பேக்கேஜுக்கு எவ்வளவு வந்துச்சு விற்பனை கிரயம்? பேக்கேஜ் இருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க, அப்ப விற்பனை கிரயம் எவ்வளவு வந்துச்சு? ஐயோ ஐயோ. சரி, இருங்க, நான் திருப்பி சொல்றேன். இப்ப பாருங்க, முதலாவது கேள்வி என்ன? விற்பனை கிரயம் கணிப்பிடுறது. முதலாவது விற்பனை கிரயத்தை கணிப்பிடுவோம். விற்பனை கிரயம் கணிப்பிடுறதுக்கு உங்களுக்கு முதல்ல தேவை எத்தனை அலகுகளை விற்பனை செஞ்சிருக்கீங்க அதை சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை அலகுகளை விற்பனை செஞ்சிருக்கீங்க? ஒரே ஒரு செட் தான் விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அதாவது 31ஆம் தேதி மட்டும் தான் விற்பனைன்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு. அப்ப எத்தனை அலகுகளை விற்பனை செஞ்சிருக்கீங்க? 800 அலகுகளை விற்பனை செஞ்சிருக்கீங்க. அப்ப நம்ம கூட்டுறதுக்கு ஒண்ணு இருக்கலையே. 31ஆம் தேதி நடந்தது மட்டும்தான் ஒரே ஒரு விற்பனை. அப்ப எத்தனை அலகுகளை விற்பனை செஞ்சிருக்கீங்க? 800 அலகுகளை விற்பனை செஞ்சிருக்கீங்க. அப்ப 800 அலகுகளை விற்பனை செஞ்சிருக்கீங்களா? 800 அலகுகளை விற்பனை செஞ்சிருக்கீங்களா இருந்தா என்னது? நாங்க எஃப்ஐஎஃப் அப்படி என்ன செய்யறோம்? முதல் வரி முறைப்படி முதல்ல வாங்கின பொருளை தான் நாங்க முதல்ல வித்திருப்போம்னு கருதுகோள் படி கணக்கு செய்யணும். உண்மையாவே நான் சொல்றேன், நீங்க யாருமே கான்சன்ட்ரேஷனா பாக்குறீங்கல்ல. டபிள்யூஏசி செய்யாட்டியும் பரவாயில்ல,
FAFன்றதுதான் மிக மிக லேசான விஷயம். உங்களுக்கு விற்பனை கிரயம் கூட பாக்குறீங்க இல்லைன்னா உண்மையே பண்ணதுக்கு போர்டை ஒழுங்க நான் படிப்பிக்கும் போது பாக்குறீங்க இல்லைன்றது மட்டும் எனக்கு உறுதியா தெரியுது. இல்லாட்டி விளங்கிட்டுன்னு பொய்க்கு சொல்றீங்கன்னு உறுதியா தெரியுது. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு. விலங்கல்னு சொன்னாலும் திருப்பி சொல்லி தருவேன். அதுதான் நான் கேட்கறது. விலங்கல்லையா விளங்கிட்டான்னு. அப்ப இப்ப உங்களுக்கு 800 அலைகள் இருக்குன்னா 800 அலைகளை 800 அலைகளை விற்பனை செஞ்சிருக்கீங்களா? இப்ப 800 அலைகள் தான் விற்பனை கிரயம் பார்க்கணும். எத்தனை அலைகளை விற்பனை செஞ்சிருக்கீங்க? 800 அலைகள். அப்ப 800 அலைகளுக்கான விற்பனை கிரயம் தான் பார்க்கணும். FAFO முதல் விதிமுறைப்படி முதல்ல வாங்கின பண்டத்தை நம்ம முதல்ல விற்கிறோம்னு கருது கொள்ள கணக்கு செய்யணும். முதல்ல வாங்கின பண்டம். இதுல முதல்ல எத்தனை செட் இருக்கு? முதலாம் தேதி இருக்கிறது 100 அலைகள். அப்ப அதைத்தானே முதல்ல வித்திருப்பீங்க. அப்ப அதைத்தான் நாங்க 100 தான் முதல்ல எடுக்கணும். அப்ப 100 எவ்வளவு படி? 45 ரூபாய் படி வித்திருப்பீங்க. அப்ப 45 ரூபாய் படி வித்திருப்பீங்க. அடுத்தது இன்னும் எத்தனை அலைகள் உங்களுக்கு வேணும் விற்கிறதுக்கு? 700 அலைகள் வேணும். அந்த 700 அலைகள்ல எங்க இருந்து எடுத்திருப்பீங்க? முதல்ல 100 அலைகள் முதல்ல இந்த 100 அலைகள் தான் எடுத்து வித்திருப்பீங்க. அப்ப 100 அலைகள் போயிடும். இன்னும் எத்தனை அலைகள் வேணும்? 700 அலைகள் வேணும். அப்ப 700 அலைகள் எதுல இருந்து எடுத்திருப்பீங்க நம்ம கருதணும்? 1ஆம் தேதிக்கு பிறகு வாங்கினது என்னது? 10ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் தேதி உள்ளதுதான் இருக்கு. அப்ப இந்த 300 தான் எடுக்கணும். அப்ப அடுத்தது 300 அலைகள் எடுப்போம். அப்ப எவ்வளவு? 50. அடுத்தது 20ஆம் தேதி வாங்கினது அடுப்பேன். 10ஆம் தேதிக்கு பிறகு உள்ளது. இன்னும் எத்தனை அலகு வேணும்? 800 அலகுகள். 100 எடுத்தாச்சு முதல் செட்ல. அடுத்த செட்ல 300 எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன எடுத்தாலும் அடுத்ததா வாங்கினதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்போம். அடுத்தது 600 அலகு வாங்கியிருப்பேன். ஆனா உங்களுக்கு எவ்வளவு அலகுகளும் தேவை? முதல்ல வாங்கின 100 அலகுகள் எடுத்தாச்சு. அடுத்தது 300 எடுத்தாச்சு. இன்னும் உங்களுக்கு எத்தனை அலகுகள் தேவை? 400 அலகுகள். அப்ப இதுல இருந்து எடுக்கணும்? 20ஆம் தேதி வாங்கினது தான் எடுக்கணும். அப்ப 400 அலகு எவ்வளவு? 60. திருப்பி சொல்றேன். முதல்ல வாங்கினத முதல்ல அனுப்பியிருப்போம்னா கருதிக்கோள்ல கணக்கு செய்யும். அப்ப இந்த 800 அலைகளையும் எப்படி அனுப்பியிருப்போம்? முதல்ல வாங்கினதை முதல்ல அனுப்பி அந்த மாதிரி தான் அனுப்பியிருப்போம். அப்ப முதல்ல இருக்கிறது எது? 100 அலைகள் செட். ஆரம்ப மீதியா இருக்க செட் ஒன்று இருக்கு. அப்ப அதை அனுப்பாம பிறகு வாங்கினதில் அனுப்பியிருப்பனா இல்ல. அப்ப முதல் 100 அலைகள் தான் போயிருக்கணும். நான் கருதணும் அப்படி நாங்க உண்மையா அப்படி நடந்திருக்காது. நான் கிரைய பெருமதியை கணிப்பிடுறதுக்காக அப்படி கருதணும். அப்ப முதல்ல 100 அலைகள் தான் அனுப்பியிருப்போம்னு கருதணும். அப்ப 100 அலைகள் போயிருக்கும். இன்னும் 700 அலைகள் தேவைப்படுது. அப்ப இன்னொரு 700 அலைகளுக்கு நாங்க என்ன செய்வோம்னா அடுத்ததா ப்ரையாரிட்டியில டேட்ல இருக்கிறத எடுப்போம். அடுத்ததா 10ஆம் தேதி வாங்கினதுதான் ப்ரையாரிட்டியில முன்னுக்கு இருக்கு. அப்ப அடுத்ததா வாங்கினது முதல்ல வந்தது பார்த்தா 10ஆம் தேதி தான். அப்ப 300 அலைகள் அடுத்ததை எடுப்போம். இன்னும் 400 அலைகள் தேவைப்படுது. அப்ப அடுத்தது அதுக்கு எங்க போறதுன்னு பார்த்தா 20ஆம் தேதி வாங்கினது தான் அடுத்த ப்ரையாரிட்டியில இருக்கு. முதல்ல வந்த சாமான். அப்ப அந்த 600 அலைகள்ல இருந்து ஒரு 400 அலைகள் எடுப்பேன் அடுத்ததா விற்கிறதுக்கு. அப்ப அது 60 ரூபாய் படி இருக்கு. அப்ப 4500. இதுக்கு 300 15 15000. இதுக்கு 6 24 24000. இப்ப விலங்குதான்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. விலங்காட்டி விலங்கல்னு சொல்லி தொலைங்க. அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா அப்புறம் கம்பெனி கணக்கு வரும்போது பிள்ளைகள் கெஞ்சி கேட்டுக்கொள்றேன். கம்பெனி கணக்குக்கு வந்துட்டோம்னா பிள்ளைகள் இந்த மூலையில இருந்து அந்த மூலை வரைக்கும் நான் எழுதுவேன். கணக்கு செய்யறதுக்கு டேபிள் மட்டுமே அடிப்பேன். அப்ப அது அவ்வளவுத்தையும் நம்ம எழுதுறதுக்கு அவளுக்கு என்ன சொல்றது இடம் இருக்காது. அத கம்பெனி கணக்க செய்யறதுக்கு இடம் இருக்காது. அப்ப எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கேட்டகரிக்குள்ள வந்த மாதிரி இருந்தா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும். அப்ப நீங்க அப்ப இதை திருப்பி கேட்டீங்கன்னா எனக்கு இளைஞர்ற கஷ்டமா இருக்கும். அதான் தயவு செய்து கேட்கிறேன். இப்பவே விலங்கலன்னா சொல்லுங்க. அப்ப இப்ப இதுல விற்பனைக்கிறேன் பார்த்தது விலங்குதா? கணக்கேட விட சரி. மத்தவங்க இப்ப விட போட்டாக்கள் பிரச்சனை இல்லை எனக்கு. அது ஒரு ஆள் விட பிள்ளையா போட்டீங்க தீர்வில் எனக்கு அது பிரச்சனை இல்லை. போடுற ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல இது பண்ணது இப்ப திருவிழா என்னத்தை மிஸ் பண்ணிருக்காங்கன்னா முதலாவது இதை எடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்க.
அவங்க அப்படியே தான் மாறி பார்த்திருக்காங்க. ஜஸ்ட் இந்த முதல்ல இப்படி இந்த ஆர்டர்ல போறன்றது தானே விஷயம். அதுதான் அதை குழம்புதான்னு கேட்கிறேன் உங்கள்கிட்ட. இப்ப விளங்கிட்டான்னு சொல்லுங்க ஒழுங்கா. லிவியாக்கு விளங்குதா? லிவியா ஆன்சர் போடல. இப்ப விளங்குதா லிவியாக்கு? இல்லாட்டி சொல்லி நீங்க பேரை திரும்பி சொல்லி தரேன். லிவியா சொல்லுங்கம்மா விளங்குது. அப்ப ஏமா ஆன்சர் போடல? விளங்குதுன்னு சொல்றீங்கம்மா, அப்ப ஏமா ஆன்சர் போடாம இருக்கீங்க? பாசமா கேட்கிறேன் எல்லார்ட்டையும், சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னா. திருப்பியும் இருக்கு, நான் எதுக்கு ரிவைஸ் பண்றேன். நம்ம முதல்ல வாங்கினது தான் முதல்ல வித்திருக்கோம்னு கருதி கணக்கு செய்வோம். கிரை பெறுமதிக்கு விலையிடுவோம். இப்ப விற்பனை கிரயம் வேணும்னா, இப்ப இந்த மொத்தமா இதுல எத்தனை அலைகளை விற்பனை செஞ்சிருக்கோம்? 800 அலைகள் மொத்தமா கூட்டி பார்க்கணும். ஒரே ஒரு விற்பனை தான் நமக்கு இருக்கு. சோ 800 அலைகள் விற்பனை செஞ்சிருக்கோம். இந்த 800 அலைகளையும் இப்படி கிரை விலையிடுறதுன்னா, முதல்ல வாங்கினதை முதல்ல அனுப்பியிருப்போம்ன்ற கருதுக்கொள்ள. அப்ப முதல்ல வாங்கினது எங்க இருக்கு? இந்த ஆரம்ப மீதி போன மாசம் வாங்கினது தான் ஆரம்ப மீதியா இருக்கும். அப்ப இதுதான் முதல்ல வாங்கினது. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி முதல்ல ஆரம்ப மீதிக்கு தான் நான் கொடுக்கலாம். அப்ப முதல்ல 100 அலகுகள் படித்தான் வித்துரு. 100 அலகுகள் செட் 45 ரூபாய் படி இருக்கு, அதைத்தான் வித்திருப்பேன். அப்ப 45 ரூபாய் படி 100 அலகுகள் போயிருக்கும் 4500 ரூபாய்க்கு. மீதி இன்னொரு 700 அலகுகள் எங்க இருந்து எடுப்பேன்? முதலாம் தேதிக்கு பிறகு இருக்குது, 10ஆம் தேதி உள்ளது. அது எத்தனை அலகுகள் இருக்கு? என்கிட்ட 300 அலகுகள் தான் இருக்கு. அப்ப எனக்கு எவ்வளவு வேணும்னா 700. சரி, இப்போதைக்கு 300 அலகுகள் செட் அனுப்புவோமே, அது 50 ரூபாய் படி அனுப்பி விட்டுருவேன். இப்ப எனக்கு இன்னும் 400 அலகுகள் தேவை. அப்ப அதை எந்த ப்ரையாரிட்டியில எடுப்பேன்? 10ஆம் தேதிக்கு வாங்கின பிறகுதான், 10ஆம் தேதிக்கு பிறகு உள்ளதான் எடுப்பேன். அப்ப 10ஆம் தேதிக்கு பிறகு உள்ளது முன்னுக்கு எது இருக்குன்னு பார்த்தா 20ஆம் தேதி வாங்கினது. 20ஆம் தேதி 600 அலகுகள் கிட்ட வாங்கிருக்கீங்க. எத்தனை அலகுகள் வாங்கினீங்க எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு இன்னும் எத்தனை அலகுகள் தேவை? 400 அலகுகள். அப்ப அதுல இருந்து 400 அலகுகள் எடுத்து எந்த விலையில இருக்கு? 60 ரூபாய் விலையில. அப்ப அதை பெருக்கி போட்டு விட்டீங்கன்னா சரி. இப்ப இறுதி இருப்பு பாக்குறதுக்கு மொத்தம் எவ்வளவு அலைகளை கொள்வனவு செஞ்சிருக்கீங்க? 100. மீதியோட சேர்த்தா மொத்தம் எவ்வளவு அலைகள் இருக்கு? 100. 300 சேர்த்தா 400. 600 சேர்த்தா 1000 அலகு. மொத்தமா உங்களுக்கு 1000 அலகு மிச்சம் இருக்கு. அதுல 800 அலகு வித்துட்டீங்கன்னா எத்தனை அலகு இறுதி இருப்பா மிச்சம் இருக்கு? 200 அலகு. 200 அலகுகள். 200 அலகுகள் உங்களுக்கு மிச்சமா இருக்கு. சரிதானே? 200 அலகுகள் மிச்சமா இருக்கு. அப்ப 200 அலகுகள் மிச்சமா இருந்தா எப்படி நம்ம முதல்ல வாங்கின சாமானும் முதல்ல அனுப்பிடுவோம். அப்ப நம்ம முன்னுக்கு வாங்கின செட் எல்லாம் வீப்பட்டு போயிடும். முன்னுக்கு தான் பாருங்க, இந்த முன்னுக்கு இருக்க இந்த செட் வெளியே போயிடும். இந்த ரெண்டாவதா முன்னுக்கு இருக்க செட் வெளியே போயிருக்கும். மூன்றாவதா முன்னுக்கு அப்படி முன்னுக்கு இருக்க செட்டுகள் வெளியே போயிடும். ஏன்? முன்னுக்கு இருக்க முதல் வாங்கினதை முதல்ல விற்கிறோம்னு நாங்க கருதுறனால. அப்ப இறுதி இருப்புன்றது எந்த விலையில மிச்சம் இருக்கும்? நம்ம கடைசியா வாங்கின சாமான்கள் தான் இறுதி இருப்பா இருக்கும். எப்படியுமே நம்ம கட்டாயமா கடைசியா வாங்கின சாமான் தான் இறுதி இருப்பா இருக்கும். அதனாலதான் நாங்க என்ன செய்யறதுன்னா, இறுதி இருப்பு கணிப்பிடும் போது ரிவர்ஸ்ல பாக்குறது, கொள்வனவை ரிவர்ஸ்ல பாத்துட்டு போறது. இது விற்பனை தானே, இப்ப 20ஆம் தேதியில இருந்து பாத்துட்டு போகணும். ரிவர்ஸ்ல பாத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன எவ்வளவு இறுதி இருப்பு இருக்கு? 200 அலகுகள். அப்ப இதுல இருந்து 20ஆம் தேதியில இருந்து எடுக்கிறது. 20ஆம் தேதி எவ்வளவு படி இருக்கு? 60 ரூபாய் படி இருக்கு. அப்ப இதுல இந்த 60 ரூபாய் படி நம்ம 200 அலகுகளுக்கு பாக்குறது. 60 ரூபாய் படி பார்த்தோம்னா 200 அலகுகளுக்கு எவ்வளவு? 12,000 ரூபாய். அப்ப இதுதான் இறுதி இருப்பு. அப்ப இறுதி இருப்பு எப்படியுமே நம்ம லாஸ்டா வாங்கின சாமான் தான் இறுதியா மிஞ்சி இருக்கும். அதனால நாங்க ரிவர்ஸ்ல போறது. அப்ப எனக்கு இப்ப 200 அலைகள் எடுத்து காணாட்டி, இந்த செட்ல 200 அலைகள் எடுக்க எனக்கு காணாட்டி, நான் மேலதான் போயிருக்கணும். இந்த செட்லயும் போய் எடுக்க வேண்டி வந்திருக்கும். ரிவர்ஸ்ல நான் போகணும். சரியா? குழம்பிட்டு நான் சொல்லுங்க பிள்ளை, தயவு செய்து விளங்காட்டி சொல்லுங்க, அதுதான் நான் கேட்கிறேன்.
சரி, அப்ப அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? விற்பனை கிரயம் கேட்டிருக்காங்க. மூன்றாவது விற்பனை கிரயம் கேட்டிருக்காங்க. விற்பனை கிரயமும் மொத்த லாபம் கேட்டிருக்காங்க. மொத்த லாபம் பாக்குறது நமக்கு தெரியும். எவ்வளவுத்துக்கு பொருளை வித்திருக்கோம்? 80 ரூபாய்க்கு வித்திருப்போம். அப்ப அதுக்கு விற்பனை விலையை நம்ம பார்க்கலாம். விற்பனை விலை எவ்வளவு? 800 அலகுகளுக்கு விற்பனை விலை. விற்பனை விலையை முதல்ல அதுக்கு பார்க்கணும். இப்ப நம்ம மொத்த லாபம் பார்க்கிறோம்னா விற்பனை விலை வேணுமே. விற்பனை விலை எவ்வளவு? எத்தனை அலகுகளை வித்திருக்கோம்? 800 அலகுகள். எவ்வளவு படி? 80 ரூபாய் படி. அப்ப 800 அலகுகளையும் 80 ரூபாய் படி 64,000 ரூபாய்க்கு வித்திருப்போம். இந்த வித்து 64,000 பேர் விற்பனை விலை என்ன பண்றதுல கிரைய பெறுமதி எவ்வளவு? இந்த 43,500. அதுதான் விற்பனை கிரயம். அப்ப விற்பனை கிரயம் ஆல்ரெடி தெரியும். 43,500 கழிச்சா சரி. வேறக்கு விற்பனை கிரயம். விற்பனை விலையில விற்பனை கிரயத்தை கழிச்சா தானே மொத்த லாபம் வரும். விற்பனை கிரயங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். விற்பனை விலை எப்படி பார்த்தோம்? 80 ரூபாய் விலையில 800 அலகுகள் வித்திருக்கோம்னா எவ்வளவு? 64,000. அப்ப 20,500 விட மொத்த லாபம். 20,500 விட மொத்த லாபம். புரியுதா? புரியாடி சொல்லுங்க அம்மையா. திருப்பி திருப்பி சொல்றேன், விளங்குதா? அப்ப அடுத்தது நல்ல பிள்ளைகள் மாதிரி எல்லாரும் செஞ்சு பர்சனல் மெசேஜ்ல போடுங்க பார்ப்போம். விற்பனை கிரயம் எவ்வளவு? இறுதியா இருக்கு இருப்பின் கிரயம் எவ்வளவுன்னு. உதாரணம் 2.
பிராக்டிஸ் இப்ப போடுங்க பாப்போம். இதுல விற்பனை கிரயமும் இறுதி இருப்பும். ரெண்டாவது கேள்வி இது. இரண்டாவது ஆதாரம் ஆரம்ப மீதி. ஆரம்ப மீதி 500 அலகுகள் 20 ரூபா விலையில இருக்கு. 5ஆம் தேதி 3ஆம் மாசம் கொள்வனவு செய்றீங்க. 5ஆம் தேதி 3ஆம் மாசம் கொள்வனவு செய்றீங்க. 300 அலகுகளை அது எவ்வளவு? 24 ரூபா விலையில. 12ஆம் தேதி 3ஆம் மாசம் விற்பனை செய்றீங்க 400 அலகுகளை. அது எவ்வளவு விலைக்கு விற்பனை செஞ்சீங்கன்னா தந்தில்ல, நம்ம அது தேவையில்ல போல. 15ஆம் தேதி 3ஆம் மாசம் கொள்வனவு செய்றீங்க 300 அலகுகளை 25 ரூபா விலையில. 25ஆம் தேதி 3ஆம் மாசம் திருப்பி விற்பனை செய்றீங்க 300 அலகுகளை. ஆனா எவ்வளவு பிரைஸ்ன்னு சொல்லிடலாம், அது தேவையில்லை எங்களுக்கு, பரவாயில்ல. 300 அலகுகள். நம்மள்ட்ட கேட்டது விற்பனை கிரயமும் இறுதி இருப்பின் கிரயமும் தானே, மொத்த லாபம் கேட்கல, விற்பனை விலை தெரியறதுக்கு. அப்ப எங்களுக்கு விற்பனை கிரயம் இறுதி இருப்பின் கிரயமும் பாக்குறதுக்கு எத்தனை அலகுகளை விற்பனை செஞ்சிருக்கோம்னு தெரிஞ்சா போதும். மொத்த லாபம் பார்க்கத்தான் விற்பனை செஞ்ச பிரைஸ் தேவை, விலை தேவை. சரி, 31 கொள்வனவு, திருப்பி கொள்வனவு 200 அலகுகள் எவ்வளவு? 26 ரூபா படி. அப்ப முதல்ல FAFO படி விற்பனை கிரயம் கேட்கிறாங்க. முதல்ல வாங்க எத்தனை எவ்வளவு அலகுகளை விற்பனை செஞ்சிருக்கோம். முதல்ல 12ஆம் தேதி ஒரு 400 அலகுகள், 25ஆம் தேதி ஒரு 300 அலகுகள், மொத்தம் என்ன செஞ்சிருக்கீங்க? 700 அலகுகளை விற்பனை செஞ்சிருக்கீங்க. எத்தனை அலகுகள்? 700 அலகுகள் விற்பனை செஞ்சிருக்கீங்க. இப்ப இந்த 700 அலகுகள் எப்படி நாங்க விற்பனை செஞ்சிருக்கோம்னு FAFO படி கருதணும். முதல் விதிப்படி முதல்ல வாங்கின பொருளை தான் முதல்ல நான் வித்திருப்பேன்னு கருதணும். இப்ப முதல்ல வாங்கின சாமானை தான் முதல்ல வித்திருப்பேன்னு கருதணும். அப்ப முதல்ல வாங்கின சாமான இதுல இது இந்த முதல்ல 500 அலகுகள். அப்ப அதைத்தான் முதல்ல வித்திருப்பேன். அப்ப அது எவ்வளவு படி இருக்கு? 20 ரூபா படி. அப்ப இதுதான் முதல்ல போயிருக்கும்.
அடுத்து இன்னொரு இத்தனை அலைகள் வேணும், 200 அலைகள் வேணும். அப்ப அதை நான் எப்படி வித்திருப்பேன்னு கருதணும்? இந்த 500 அலைகளுக்கு பிறகு வாங்கின சாமானை தான் அடுத்ததா வித்திருப்பேன். 500 அலைகளுக்கு பிறகு என்ன வாங்கியிருக்கேன்? இந்த 5ஆம் தேதி இருக்கு. அப்ப இதுல இருந்து தான் அடுத்த அலைகளை விற்பனை செஞ்சிருப்பேன். அப்ப இதுல இருந்து தான் 200 அலைகள் எடுக்கணும். அது எவ்வளவு படி இருக்கு? 24 ரூபா படி. எடுக்கலாம் 200 அலைகள், 300 அலைகள் அவங்க இருக்குத்தானே. அப்ப நாங்க அதுல 200 அலைகள் எடுக்க முடியும். அப்ப அடுத்தது 5ஆம் தேதி வாங்கின சாமான்ல தான் அடுத்த 200 அலைகள் விற்பனை செஞ்சிருப்பேன். இப்ப உங்களுக்கு காணுமா? காணும். அப்ப 500 தர 20 10,000 48,000 4,800 4,800. அப்ப உங்களோட விற்பனை கிரயம் 14,800. இப்ப விளங்குதா? இப்பயும் பிள்ளைத்தான் ராகேஷ் பிள்ளை, இப்பயும் பிள்ளைத்தான். என்ன பிள்ளை விட்டு கொஞ்சம் ராகேஷ் சொல்லுங்க. திருவிழி சரி, கணிக்கா சரி, ராகேஷ் என்ன பிள்ளைன்னு சொல்லுதா? பரவாயில்ல, என்னன்னு சொல்லுங்க, எனக்கு தெளிவா சொல்லுங்க, விஷயத்தை விளங்கப்படுத்திட்டு போற அடுத்ததுக்கு. ராகேஷுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இதுல சொல்லு சொல்லு, எதுல பிளவிட்டேன்னு சொல்லு. அப்ப எத்தனை அலைகளுக்கு பாத்தீங்க ராகேஷ்? 400 அலைகளும் 300 அலைகளும் தான் வித்திருக்கீங்க. அப்ப உங்களுக்கு விற்பனைக்கிற அலைகள் 700 தானே? என்ன சொல்ல வரீங்க? எனக்கு விளங்குது இல்ல. உங்களுக்கு விளங்கலன்னு நீங்க சொல்லல, விளங்கலன்னு சொன்னா நான் திருப்பி விளங்கப்படுத்துவேன். அதுக்கு மேல நான் ஒன்றும் செய்யல. அது உங்களுக்கு மனசுக்குள்ள வந்து விளங்குதுன்னு சொல்றீங்க, நான் ஆன்சர் பிள்ளையாகுதுன்னா நான் ஒன்றும் செய்யல. விலங்குகள்னு சொல்லி ஆன்சர் பிள்ளையாகிறது வேற, விலங்குன்னு சொல்லி ஆன்சர் பிள்ளையாகுதுன்னா நான் ஒன்றும் செய்யல. அதே மாதிரி டைப்ல தான் கொஸ்டின் தரேன், புதுசா ஒன்றும் தரல. சரி, அப்ப எஃப்ஐஎஃப்ன்றது முதல்ல நான் வாங்குற பண்டத்தை முதல்ல விற்கிறதா கருதணும். அப்ப 700 அலைகள் நான் இப்ப வித்திருக்கேன்னா முதல்ல இதை நான் கருதணும்னா முதல்ல நான் வாங்கி வச்சிருந்திருக்கேன் சாமான். ஆரம்ப மீதியில் உள்ள 500 அலைகள்ல தான் கட்டாயம் முதல்ல வித்திருப்பேன்னு நான் கருதணும். அப்ப 700 அலைகள்ல 500 அலைகள் இங்க இருந்து தான் போயிருப்பான், 20 ரூபாய் படி. இன்னும் உங்களுக்கு எத்தனை அலைகள் வேணும்? 200. அதை எதுல இருந்து எடுத்திருப்பேன்னா இந்த மீதிக்கு பிறகு எப்பயாவது கொள்வனவு செஞ்சிருக்கிறது. முதல்ல கொள்வனவு செஞ்சது இப்ப மீதிக்கு பிறகு 5ஆம் தேதி. அப்ப 5ஆம் தேதியில இருந்து எடுத்திருப்பேன். அந்த 5ஆம் தேதியில இருந்து எடுக்கிற அலைகளும் எனக்கு 10 தான் என்ன செய்வேன், 5ஆம் தேதிக்கு அப்புறம் கொள்வனவு செஞ்சேன். 12ஆம் தேதியே சாரி 15ஆம் தேதிக்கு போவேன். அப்ப 5ஆம் தேதியில எனக்கு 200 அலைகள் எடுக்க காணுமான்னு கேட்டா காணும். நான் 5ஆம் தேதி 300 அலைகள் கொள்வனவு செஞ்சதுனால எனக்கு 200 அலைகள் எடுக்க காணும். அப்ப எடுத்தேன், 24 ரூபாய் பைசா வந்துச்சு, அதோட முடிஞ்சு. அப்ப மிச்சம் 100 அலைகள் தான் மிச்சம் இருக்குது. அது பிரச்சனை இல்லை, அதை விடுங்க. அப்ப இனிமே எனக்கு ஒன்றுமே இல்லை, ஃபுல்லா பார்த்தாச்சு. 14,800. அடுத்தது 2வது பாருங்க, இறுதி இருப்பு அடுத்தது கேட்டிருக்காங்க. இறுதி இருப்புக்கு புள்ளே உங்களுக்கு தான் லேசா இருக்கணும்னு இப்படி சொல்லித்தாரேன். இத பெருசா ஒரு விஷயமா சொன்னா எனக்கு இறுதி இருப்பு நீங்க சில நேரம் செய்வீங்க. இறுதி இருப்பு சிம்பிள். எப்படின்னா நம்ம கடை முதல்ல வாங்கினது முதல்ல வெளியே போகுதுன்னா நம்ம கடைசியா வாங்கினதை என்ன செஞ்சிருப்போம், கடைசியா மிஞ்சி இருக்கும். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இதை தவிர வேறொரு உதாரணம் சொன்னாலும் புலமுட்டுமா? நாங்க இப்ப 5ஆம் தேதி ஒரு பொருள், 12ஆம் தேதி ஒரு பொருள், 15ஆம் தேதியில வாங்கி பொருளை வைக்கிறோம்னா அதுல எதை முதல்ல வாங்குறோமோ அதைத்தான் முதல்ல வெளியே அனுப்புறோம் கருதித்தானே இந்த கிரைய பெருமதியை நாங்க அளவிடுறோம். அப்படி நாங்க கிரைய பெருமையை அளவிடுறோமா இருந்தா நம்மளோட இறுதியா மிஞ்சிருக்க இருப்புன்றது என்னவா இருக்கும்? நம்ம கடைசியா வாங்கி வச்ச பொருளா தான் இருக்கும். இறுதியா மிஞ்சிருக்குன்றது என்னது? எல்லாம் வித்து முடிஞ்சு மிச்சமா இருக்கிறதான் சொல்றது இறுதி இருப்பு. அப்ப நம்ம முதல்ல வாங்கினதை முதல்ல விற்கிறோம்னு கருதுறோம்னா முதல்ல வாங்கினதை நான் வீப்பட்டு கடைசியா வாங்கினதை என்ன செஞ்சிருப்போம், மிச்சம் இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன் இறுதி இருப்பை கணிப்பிடும் போது ரிவர்ஸ்ல கணிப்பிட்டு போங்க. இதுல இருந்து எடுக்கிற மாதிரியே ரிவர்ஸ்ல. அதுக்கு முதல்ல இறுதி இருப்பு எத்தனை அலைகள் இருக்குன்னு பாருங்க. முதல்ல எத்தனை அலைகள் நம்மள்ட்ட இருக்குன்னு பார்ப்போம். ஆரம்ப மீதி 500, கொள்வனவு 300 சேர்த்த 800, இந்த 800ஓட இந்த 300 சேர்த்த இங்க 500, 300, 5ஆம் தேதி வாங்கின 300 உங்களுக்கு தெளிவாவே காட்டிடுறேன். திருப்பி 15ஆம் தேதி வாங்கினது ஒரு 300, திருப்பி 31 3 வாங்கின ஒரு 300.
சாரி 200. அப்ப உங்களுக்கு 800, 200, 1300 அலகுகள் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. திருப்பி பார்ப்போம். ஆரம்ப மீதியில் 500, கொள்வனவுல 300. இங்க பாருங்க, இந்த 300, 200 பாருங்க. 5ஆம் தேதி, 15ஆம் தேதி, 31ஆம் தேதி கொள்வனவு செஞ்சிருப்பேன். மொத்தமா சேர்த்த மாதிரி இருந்தா இப்ப எங்களுக்கு 1300 அலகுகள் இருக்கு. சரியா? 800, 1000, 1300 அலகுகள் உங்கள்கிட்ட கொள்வனவு செஞ்சு நீங்க வச்சிருக்கீங்க. மீதியோட சேர்த்து உங்கள்கிட்ட இருக்கிறது 1300 அலகுகள். அதுல எத்தனை அலகுகளை வித்துட்டீங்க? 700 அலகுகள். 1300 அலகுகள்ல 700 அலகுகள் என்ன செஞ்சுட்டீங்க? விற்பனை செஞ்சுட்டீங்க. இப்ப 1300ல 700 அலகுகளை விற்பனை செஞ்சுட்டீங்கன்னா, 1300ல 700 அலகுகளை விற்பனை செஞ்சுட்டீங்கன்னா, இப்ப உங்கள்கிட்ட மிஞ்சி இருக்கிறது 600 அலகுகள். இப்ப இந்த 600 அலகுகளோட இறுதி இருப்பு பாக்குறதுக்கு கடைசியா வாங்கினதுதான் கடைசி விலையில தான் எப்படியுமே இறுதி இருப்புகள் இருக்கும். அதனால என்ன செய்யுங்க? ரிவர்ஸ்ல போங்க. 600 அலகுகளோட இறுதி இருப்பு தானே வேணும். முதல் என்ன செய்யுங்கன்னா, கடைசியா இருக்கிற விலையை முதல்ல எடுங்க. கடைசியா 600 அலகுகள் இருக்கு. இப்போ அது கடைசி எத்தனை அலகுகள் இருக்கு? 200. கடைசியா இருக்கிறதுல இருந்து போங்க. ரிவர்ஸ்ல போங்க. மேல இருந்து வந்த மாதிரி இப்ப ரிவர்ஸ்ல போங்க. 600 அலகுகள் வரும் வரைக்கும் ரிவர்ஸ்ல போங்க. முதல்ல 200 அலகுகள் தான் இருக்கு கடைசியா மிஞ்சி. அப்ப கட்டாயம் 31ஆம் தேதி வாங்கினது உண்டு இந்த 600க்குள்ள கட்டாயம் இருக்கணும். கடைசியா வாங்கினது தான் எப்பயுமே கடைசியா இருக்கும். 31ஆம் தேதியான சாமான் உங்களுக்கு வீப்பட்டே இருக்காது. உங்கள்கிட்ட 600 அலகுகள் இருக்குன்னா, உங்கள்கிட்ட 600 அலகுகள் இறுதி இருப்பா இருக்குன்னா, கடைசியா மிச்ச மீதியா இருக்க 600 அலகுகள் தான் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்ப கட்டாயம் அதுல இந்த 200 அலகுகள் என்ன செய்யும்? இன்க்ளூட் ஆகும். நான் சொல்றது விளங்குதா? இறுதி இருப்பு 600 அலகுகள் உங்களுக்கு மிச்சம் இருக்குன்னா, நம்ம கடைசியா வாங்கி வச்சிருக்க 600 அலகுகள் தான் இறுதி இருப்பா இருக்கணும். அப்ப கட்டாயம் 31ஆம் தேதி கடைசியா இருக்க 200 அலகு அந்த 600 அலகுகள்ல ஒன் ஆஃப் த செட்டா இருக்கும். அப்ப அந்த 200 அலகு முதல்ல எடுக்கணும். அப்ப அது 26 ரூபாய் படிதான் கட்டாயம் இருக்கும். அடுத்து இன்னும் 400 அலகுகள் தேவைன்னா அது எங்க இருக்கும்னா, இந்த கடைசிக்கு முதல் உள்ளது எது? 15ஆம் தேதி. ரிவர்ஸ்ல போகும். அப்ப அந்த 300 அலகுகள்ல தான் கட்டாயம் அந்த 400 அலகு இருக்கணும். அப்ப 300 தர 25. அடுத்த மிச்ச 100 அலகு கட்டாயம் எதுல இருக்கணும்னா, அதுக்கு முன்னுக்கு இருக்கு 5ஆம் தேதி வாங்கினதுல தான் கட்டாயம் இருக்கணும். அப்ப அதை 100 எடுத்தோம்னா அது எவ்வளவு படி இருக்கு? 24 ரூபாய் படி. அப்படி நீங்க போகணும். அப்ப 26 படி 200, 5200, 300 தர 25, 7500, 2400. 15100 தான் உங்களோட இறுதி இருப்பு. விளங்காட்டி சொல்லுங்க. இறுதி இருப்பு காண்றது இப்ப விளங்குதா? பிரிவிலி முதல்ல என்ன சின்ன பிள்ளை மிஸ்டேக் வந்திருக்கு உங்களுக்கு? இல்ல எனக்கு உங்களுக்கு விளையிட்டுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. என்ன மிஸ்டேக் விட்டீங்க? இறுதி இருப்புல என்ன மிஸ்டேக் விட்டீங்க? மாறி கூட்டிட்டாங்க. சரி, நீங்க பாத்தீங்கன்னா ரெக்கார்டிங் பாக்குறாக்களை கேட்டுக்கோங்க. நான் ஒரு வசனம் சொல்லி ஏசுனேன் உங்களை. வராததுக்கு ஏசுனேன். ஏசுனதுக்கு எவ்வளவு கோவம் வர்றதுக்கு ரீசனை விளங்கிக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த கான்செப்ட் ஒருத்தருக்கு விளங்குது, குழம்புது, அப்படித்தான் இருக்குது. அப்ப அதை நான் லைவ் கிளாஸ்ல இருந்தா தான் என்ன செய்ய முடியுது? எனக்கு கேட்டு தெரிஞ்சு கொள்ள முடியுது. அப்ப அவங்களுக்கு நான் என்னத்துக்கு ஏசுறேன்? விளங்கிட்டுன்னு சொல்லிட்டு என் பிள்ளை விடுறீங்கன்னு தான் ஏசுறேன். எதுவும் விளங்கலைன்னா சொல்லுங்க சொல்லுங்கன்னு தான் ஏசிட்டு இருக்கேன். விளங்கலைன்னா சொல்லுங்க, நான் திருப்பி சொல்லித்தாருன்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லி தந்து கொண்டு தான் இருக்கேன். அதுக்குதான் லைவ் கிளாஸ் வர சொல்றது. நான் ஒருத்தரா கேட்டுட்டு இருக்கேன். குரூப் கிளாஸ்ல நான் இண்டிவிஜுவல் கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். இப்ப ராகேஷ்னா ராகேஷ் கேட்கிறேன் என்ன பிரச்சனை, திருவிழிட்ட கேட்கிறேன் என்ன பிரச்சனை, இருக்காக என்ன கேட்பேன் எத்தனை பேர் இருந்தாலும். அடுத்தது குரூப் பண்ணது, அதை என்னால சமாளிக்க முடியும். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பட்டன்னு கேட்டு டக்குன்னு என்ன பிரச்சனை போட்டீங்கன்னா பார்த்து இது பண்ணலாம். குரூப் கிளாஸ்ல இண்டிவிஜுவலா எடுக்க முடியாதுன்னு இல்லை. நீங்க டவுட்ஸ் கேட்கறது தான் இருக்கு. ராகேஷுக்கு இப்ப இந்த இறுதி இருப்புக்கான்றது விளங்கிட்டா? கணிக்க ஆன்சர் சரியா போட்டனால நான் ஒன்னும் கேட்கல. பட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். சரி.
அடுத்த கணக்கு செய்யுங்க பாப்போம் எல்லாரும். இப்ப சரி ராகேஷ், அவ்வளவுதான் விஷயம், சிம்பிள். சரி, இப்போ அடுத்ததையும் கொஞ்சம் சொல்லி விட்டுருவேன். அடுத்தது, மீதி 100 அலகுகள் 8 ரூபா விலையில இருக்கு. 2ஆம் தேதி 1ஆம் மாசம் 400 அலகுகள் 10 ரூபா விலையில இருக்கு. அதை இதைத்தானே பாக்குறது. எஸ், குட், கணிக்கா சரி.
400 ரூபா 10 ரூபா விலையில இருக்கு. 5ஆம் தேதி என்ன செய்றீங்க? பழங்கள் விற்பனை செய்றீங்க. எவ்வளவு? 100 அலகுகள். 10ஆம் தேதி என்ன செய்றீங்க? திருப்பி கொள்வனவு. எவ்வளவு அலகுகள்? 200 அலகுகள். எவ்வளவு விலையில? 12 ரூபா விலையில. திருப்பி 15ஆம் தேதி வளங்கள் 500 அலகுகள். திருப்பி 18ஆம் தேதி கொள்வனவு செய்றீங்க 300 அலகுகள் 15 ரூபா விலையில. திருப்பி 31ஆம் தேதி விற்பனை செய்றீங்க 180 அலகுகள். சரியா? இப்ப இதுலயும் உங்களோட விற்பனை கிரயம் கணிப்பிடணுமா? உங்களோட விற்பனை கிரயம் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இதுல உங்களோட விற்பனை கிரயம் கணிப்பிடணும். அதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன தெரியணும்? ஒரு நிமிஷம். சரி, அப்ப அதுக்கு எவ்வளவு விற்பனை செஞ்சிருக்கோம்? முதல் 100 அலகு, அப்புறம் 500, 150, 600, 750 அலகுகளை விற்பனை செஞ்சிருக்கோம். அதை முதல்ல கவனமா எடுத்துடணும். அது பிழைச்சாலும் பெரிய சிக்கல். 750 அலகுகளை விற்பனை செஞ்சிருக்கோம். 100, 500, 600, 600, 150, 750 அலகுகள். அப்ப எவ்வளவு அலகுகளை விற்பனை செஞ்சிருக்கோம்? 750 அலகுகளை விற்பனை செஞ்சிருக்கோம். அப்ப தெருவில் போட்டிருக்காங்க. திருவிலை விற்பனை கிரயத்துல எனக்கு கேட்ட கேள்வி வேறுமா? நீ போடும் போது ஒரு ஆன்சர் எதுவும் மிக்ஸ் பண்ணிட்டீங்களோ தெரியாது. ஏன்னா ஒண்ணு சரியா இருக்கு, இன்னொன்னு வேற மாதிரி இருக்கு. சரிப்பா, அப்ப நீ சரியா தான் இருக்கு. வேற ஏதோ 2 ஏதோ மிக்ஸ் பண்ணிட்டீங்க போல. 2 ஆன்சர் தான் போட்டிருக்கேன். அதுல 3 கேள்வி கேட்டிருக்கு தானே. அப்ப விற்பனை கிரயம், இறுதி இருப்பு எல்லாம் கேட்டிருக்காங்க. விற்பனை கிரயத்தை பார்ப்போம். முதல்ல 750 அலகுகளை விற்பனை செஞ்சிருக்கோம். எப்படி இருக்கிற கிரயத்தை நம்ம பார்ப்போம்? 750 அலகுகளை முதல் வாங்கினதை முதல்ல அனுப்பித்தான் விற்பனை செஞ்சிருப்போம். அப்ப எது போயிருக்கும்? இந்த ஆரம்பத்துல 100 அலகுகள் தான் 100 அலகுகள் தான் போயிருக்கும். அப்ப முதல் 100 போயிருக்கும். 8 ரூபா படி. இல்ல எத்தனை அலகு வேணும்? 650 அலகு வேணும். அதை எதுல இருந்து எடுத்திருப்போம்? அடுத்த வாகனத்துல இருந்து எடுத்திருப்போம். அப்ப 400 போயிருக்கும். 10 ரூபா படி. அப்ப 400 வந்துட்டு 500 நமக்கு வந்துட்டு இன்னும் 250 அலகு வேணும். அந்த 250 இதுல இருந்து எடுத்திருப்போம். 2ஆம் தேதியிலையும் காணாததுனால 2ஆம் தேதிக்கு பிறகு வாங்கினதை பார்ப்போம். 10ஆம் தேதி வாங்கினதுல இருந்து எடுத்திருப்போம். அப்ப எவ்வளவு இருக்கு? அதுல 200 தான் மேக்சிமம் இருக்கு. அப்ப 200 எடுப்போம். அப்ப அது எவ்வளவு? 12 ரூபா விலையில. அப்பயே இன்னொரு 50 அலகு தேவை. அப்ப என்ன செய்வோம்? 10ஆம் தேதி வாங்கினதுக்கு பிறகு உள்ளதை எடுப்போம். அடுத்தடுத்ததான் போகலாம். அப்ப 18ஆம் தேதி வாங்கினதை தான் எடுத்திருப்போம். அதுல எவ்வளவு எனக்கு வேணும்? 300 அலகு வேணுமா? இல்ல, 50 அலகு தான் வேணும். அப்ப 50 அலகு மட்டும் 15 ரூபா விலையில. அவ்வளவுதான், சிம்பிள் பிள்ளை. பாப்போமா? 8000, 4000, இது 8000, 8000, 4000, 2400, 750. பாப்போமா? $2400 பிளஸ் 750. அப்ப 11. கொஞ்சம் இருங்க வர. 100 அலகுகள், 500, 600, 750 அலகுகள் தான் சொன்னேன். 100 8 ரூபா படி, 400 10 ரூபா படி, 200 12 ரூபா படி, 600 100, 700 வந்துட்டு 50 ரூபா 15 ரூபா படி. சரி சரி. 8000 பிளஸ் 4000 பிளஸ் 2400 பிளஸ் 750. அப்ப உங்க விற்பனை கிரயம் 15150. இத்தனை போட்டீங்க நீங்களும். சரியா போட்ட மாதிரி தானே இருந்துச்சு எல்லாரும்.
எத்தனை அளவுகளை விற்பனை செஞ்சிருக்கோம் நாங்க? எல்லாம் சரியா தானே போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. விட பார்த்தேனே நான். கொஞ்சம் இருங்க டாக்டர். ரியலி சாரி, ரியலி சாரி. சாரி, அத்தானே பார்த்தேன். 800 தாங்க, 8000 போட்டு வச்சிருக்கேன். சாரி சாரி, 800 தானே வரும், 8000 போட்டேன். சரி வர கூட்டு, வெரி சாரி. 2400, 750, 7950 விற்பனை கிரயம். சரி, அப்ப இது கிளியரா ஃபுல்லா உங்களுக்கு எல்லாம் இருக்கும். ஓகே, அடுத்தது இறுதி இருப்பா பார்ப்போம். இறுதி இருப்புக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்? இறுதி இருப்புன்றது எப்படியுமே நம்ம கடைசியா வாங்கின மிச்சம் மீதி தான் இறுதி இருப்பையா இருக்கு. நம்ம முதல்ல வாங்கினதை முதல்ல வித்துருவானதானே கருதுறோம். அப்ப கடைசியா வாங்கினதை மிச்சமா இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை அலகுகள் வாங்கியிருக்கோம்னு பார்ப்போம். 100 மீதியோட சேர்த்தா 100, 400, 500, 200, 700, 700, 300, 1000 அலகுகளை வாங்கியிருக்கோம். 600, 600, 800, இல்ல இல்ல சாரி, 400, 300, 500, 200, சரி 1000 அலகுகளை வச்சிருக்கோம். அதுல 750 அலகுகளை வித்துட்டோம். அப்ப எத்தனை அலகுகள் மிச்சம் இருக்கு? 250 அலகுகள். அப்ப அதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். 250 அலகுகள் இறுதி இருப்பா இருக்கு. இப்ப இதை எப்படி கணிப்பிடுறதுன்னா ரிவர்ஸ்ல போவோம். 250 அலகை நான் ஒரு ரிவர்ஸ்ல இருந்து எடுத்துட்டு வரணும். ரிவர்ஸ்ல 18ஆம் தேதியில இருந்து, இது விற்பனை தானே, 18ஆம் தேதியில இருந்து ரிவர்ஸ்ல இருந்து எடுத்தோம்னா 250 அலகுகள் எடுக்கிறதுக்கு எனக்கு இருக்குது சாமான். அப்ப ஃபுல்லாவே எடுத்துடலாம். அப்ப 250 அலகுகள் 15 ரூபா விலையில இருக்கு. காணாட்டி தான் நான் மேல போகணும். 3750. சரியா? அப்ப இதுதான் இறுதி இருப்பு. விற்பனை கிரயம் என்ன சொல்லியிருக்கான் உங்களுக்கு? ஒரு ஒரு அழகை 20 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு விற்பனை கிரயம்னு கேட்கிறான். ஒரு அழகு 20 ரூபாய்க்கு வித்தா அவனோட விற்பனை விலை எவ்வளவு? ஒரு அழகு 20 ரூபாய்க்கு வித்தா அவனோட விற்பனை விலை எவ்வளவு? 750 20ஆல பெருக்குவோம். 750 20ஆல பெருக்குனா சரி. ஒரு அழகு 20 ரூபாய்க்கு வித்தா மொத்த லாபம் கேட்கிறான். அப்ப முதல்ல 750 அலகுகளுக்கான விற்பனை விலை பார்ப்போம். 20ஆல பெருக்கலாம் 15,000 தான் 750 அலகுகளுக்கான விற்பனை விலை. 750 அலகுகளுக்கான விற்பனை கிரயம் எவ்வளவு? 7950. அப்ப அதை கழிச்சா வந்துடும். எவ்வளவு? 7050 தான் உங்களோட மொத்த லாபம். 7050 தான் உங்களோட மொத்த லாபம். சரியா? இப்ப பிரிவுல என்ன சின்ன மிஸ்டேக் கொண்டு விட்டுட்டீங்க? சம்பந்தமே இல்லாம இறுதி இருப்ப சரியா போட்டுட்டு ஏன் விற்பனை கிரயத்தை சரியா எப்பல விட்டீங்க? எல்லாம் மிஸ்டேக் வந்துச்சு. இதுக்கு முதல் சரியா செஞ்சுட்டு சரி சரி. அந்த அந்த இதுகள் தான் கவனம். இப்ப நானும் அந்த 8000 கூட்டுறதுக்கு 800 8000 கூட்டி தான் பிழைச்சிச்சு. அது மாதிரி அதுகள் கொஞ்சம் கவனமா இருக்கும். சரி, எல்லாருக்கும் அப்ப இது ஓகே தானே? கிளியர் தான் ராகேஷ் கணக்கு திருவிழி? நாளைக்கு பங்குடைமை எக்ஸாம் இருக்கு, மறக்கிறது இல்லை. எல்லாரும் ஆறீங்க. 8 மணிக்கு பங்குடைமை எக்ஸாம் சரியா ஸ்டார்ட் ஆகும். பங்குடைமை எக்ஸாம். சரி, ஓகே ஓகே. யாரு? ஈஸியா வைங்க சார் எக்ஸாம். அது எந்த கையில இல்ல. நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க. என்னட்டே வந்து ஈஸியா வைக்க சொல்றீங்க பாத்தீங்களா? உங்களோட எல்லாம் பிசிக்கல் கிளாஸ் செஞ்சா ஃபன்னா இருக்கலாம். இந்த மைண்ட் செட் பத்தி அவங்களுக்கு தெரியாது. நம்மவே ஜோக்கான ஆள். நீங்க தான் சும்மா கோவப்படுத்துறீங்க.
மற்றபடி நான் எல்லாம் பண்ணா நான் இப்ப இதை கூட நான் ஒண்ணுமே யோசிக்கல. எனக்கு இதை நான் ஜோக்கா தான் எடுத்தேன். இப்ப நீங்க ஈஸியா வைங்கன்னு சொன்னது. மற்றபடி நான் வேற விஷயங்களுக்கெல்லாம் சும்மா கோவப்பட மாட்டேன். நீங்க ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க, ஒழுங்கா கிளாஸ் வாங்க. அடுத்தது வீட்டுல படிங்க. நீங்க வீட்டுல ஒர்க் பண்ணாதே அது எனக்கு விளங்க ஒரு கொஸ்டின் கேட்கும் போது அதுக்கடுத்து எனக்கு கோவத்தை ஏற்படுத்தும். சரி, நான் ஈஸியா வைக்கிறேன். பார்த்து பார்த்து கொஞ்சம் ஈஸியா வைக்கிறேன். ஈஸியா உங்களுக்கு எழுதக்கூடிய மாதிரி கொஞ்சம் செம்மையாக்கள் மட்டும் வைக்கிறேன். சரியா? சரி, குட் நைட்.